உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலையிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். आप सभी को यीशु मसीह के नाम से हम प्रेम से बधाई देते हैं. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், परमेश्वर कितने भला है. மறுபடியும் ஒரு முறை இந்த வீடியோ மூலமாய் சந்திப்பதற்காக மகிழ்ச்சி அடைகிறோம். फिर दोबारा इस वीडियो के द्वारा आप सभी से मिलने के लिए हम खुश होते हैं. ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார். पिछले दिनों में परमेश्वर हमारे लिए भला थे. 7 மாதம் முடிந்து 8வது மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். 7वें महीने समाप्त होकर इस 8वें महीने की शुरुआत में हम आ गए. மார்ச் மாதம் முதல் இந்த தேதி வரைக்கும் அவ்வளவு பிரச்சனை ஒருவர் சந்திக்க முடியவில்லை. मार्च से लेकर आज तक कितने समस्या हम एक दूसरे से न मिल पाए. वीडियो மூலமாகவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். हम एक दूसरे से वीडियो के द्वारा ही देख पा रहे हैं. என்னுடைய முகத்தை நீங்க பாக்குறீங்க, ஆனா உங்களுடைய முகத்தை நான் பார்க்கல. मेरे चेहरे को आप देख सकते हैं, लेकिन आपके चेहरों को मैं नहीं देख पा रहा. ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். लेकिन आप सभी के लिए मैं हर एक दिन प्रार्थना करता हूँ. परमेश्वर अच्छा है. हम सब प्रार्थना करेंगे. பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய அன்புக்காக இந்த காலை ஆராதனை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, आपके प्रेम के लिए, सुबह की आराधना के लिए आपके स्तुति करते हैं. கொடுத்த ஜீவனுக்காக, பலனுக்காக, நல்ல சுகத்துக்காக ஸ்தோத்திரம். आपने हमें दिया अच्छा जीवन के लिए और अच्छा तंदुरुस्त और अच्छा स्वास्थ्य के लिए परमेश्वर आपका स्तुति. எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் சுற்றிலும் எங்களை சுற்றிலும் பலவிதமான மரணத்தின் ஓலங்கள், வியாதிகள், ஆனாலும் எங்களை தம்முடைய கிருபையினாலே சற்றுகளுக்குள்ளாய் மறைத்து இந்த நாள் வரைக்கும் நீங்க காத்து கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். परमेश्वर हमारे चारों ओर कितने व्याकुलता, कितने मृत्यु हो रहे हैं, कितने बीमारियां फैल रहे हैं, लेकिन इन दिनों में भी परमेश्वर ने हमें अनुग्रह से संभाल कर अपने पंखों तले संभाल कर रखा, इसलिए हम धन्यवाद. காலையிலே துதிக்கிற ராஜா, सुबह के समय पर आपको स्तुति பாடலை கேட்கிற வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. इस गाने वाले गीतों को और सुनने वाले वचनों को आप आशीर्वाद कीजिए. ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்யுங்க. पवित्र आत्मा जी आप सामर्थ्य से क्रिया कीजिए. आराधना उमड़ियது, நீ பேசுங்க, நீங்க இடைப்படுங்க. आराधना आपका है, आप बात कीजिए, आप हमारे साथ मिलिए. இயேசுவின் நல்ல நாமத்தில் यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन. हम எல்லாரும் हम सब बैठेंगे. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழமையான பாடல், காலைதோறும் கர்த்தரை புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தரை புது கிருபை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தரை புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தரை, என் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே, என் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே, உம் சமூகம் எனக்கானந்தமே, உம் சமூகம் எனக்கானந்தமே. காலைதோறும் கர்த்தரே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தரே, ஆழி அதிசை அற்புதங்கள், அன்பின் அலைகள் எழும்புமே, ஆழியின் அலைகள் போயாது போல், அன்பின் அலைகள் எழும்புமே, அலைகள் விலகும், பர்வதம் அகலும், மாறாவும் கிருபை நீங்கிடாதே. அலைகள் விலகும், பர்வதம் அகலும், மாறாவும் கிருபை நீங்கிடாதே.
அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்க மட்டும் என் தேவனை துதிப்பேன். எல்லாரும் கரங்கள் தட்டி எனக்கு தெரிந்த பாடல் நாம் அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே. நான் உள்ளளவும் என் இயேசுவையே கீர்த்தனம் பண்ணிடுவேன். நான் உள்ளளவும் என் இயேசுவையே கீர்த்தனம் பண்ணிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் மனிதனை என்றும் நம்பினேன், அவன் யோசனை அழிந்திடுமே. நான் மனிதனை என்றும் நம்பினேன், அவன் யோசனை அழிந்திடுமே. யாக்கோபின் தேவன் என் துணையே, என்றென்றும் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் என் துணையே, என்றென்றும் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. என் ஆத்துமா தாகம் பெருக, என் கட்டுகள் அருந்திடுமே. என் ஆத்துமா தாகம் பெருக, என் கட்டுகள் அருந்திடுமே. கர்த்தரின் கரம் என்னை காத்திடுமே, என்றென்றும் வாழ்ந்திடுவே. கர்த்தரின் கரம் என்னை காத்திடுமே, என்றென்றும் வாழ்ந்திடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. கர்த்தர் சதாகாலமும் சீயோனில் அரசாளுவார். கர்த்தர் சதாகாலமும் சீயோனில் அரசாளுவார். தலைமுறை தலைமுறையாய் அவரே ராஜரீகம் பண்ணிடுவார். தலைமுறை தலைமுறையாம் அவரே ராஜரீகம் பண்ணிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே. ஆமென். நான் உயிரோடு இருக்கும் மட்டும், எஸ் ஆமென், தேவனை துதிப்பேனே. நான் உள்ளளவும் என்
हमेशा आनंद है, मुझे यीशु देता है। आओ मिलकर उसकी स्तुति करेंगे। நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், हमेशा आनंद है, मुझे यीशु देता है। हमेशा आनंद है, मुझे यीशु देता है। आओ मिलकर उसकी स्तुति करें हम, आओ मिलकर उसकी स्तुति करें हम। हालेलुया आनंद है, हालेलुया आनंद है, हालेलुया आनंद है, हालेलुया आनंद है। आओ मिलकर उसकी स्तुति करें हम, आओ मिलकर उसकी स्तुति करें हम। अपने पंगों तले मुझको छुपा कर संभालता रखिया, अपने पंगों तले मुझको छुपा कर संभालता रखिया। उसका वचन है आत्मा का तलवार, मार के वही है। उसका वचन है आत्मा का तलवार, मार के वही है। हालेलुया आनंद है, हालेलुया आनंद है, हालेलुया आनंद है, हालेलुया आनंद है। आओ मिलकर उसकी स्तुति करें हम, आओ मिलकर उसकी स्तुति करें हम।
ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் ஆம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன், சாத்தானின் அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். Praise the Lord. எல்லாரும் கர்த்தரை நாம் துதிப்போம். அவரை இந்த காலையில அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். Thank you, ஆவியானவரே. Thank you, ஆவியானவரே. பிரியா ஷல்லா மாலிகதினால. ஆமென். காக்கும் தெய்வம் நீரே, என் கண்மலையானவரே. இந்த மண்ணை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஆமென். எங்கள் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. அவரே என் துணையாளரே, துதிக்க பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்க பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
தயவுக்காக நாங்கள் துதிக்கிறோம். Praise the Lord. Amen. உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே. நான் உள்ள அளவும் என் இயேசுவையே கீர்த்தனம் பண்ணிடுவேன். உள்ள அளவும் என் இயேசுவையே கீர்த்தனம் பண்ணிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமா கர்த்தரை துதி. அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. Amen. Thank you, Lord. Thank you. உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் நாம் எல்லாரும் நின்றவனமாய் ஒரு சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். हम सभी खड़े होते हुए एक भजन संगीता को बदल बदल पढ़ेंगे. சங்கீதம் 96 சங்கீதம் Psalm 96. भजन संगीता 96. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். यहोवा के लिए गाओ, उसके नाम को धन्य कहो, दिन प्रतिदिन उसके किए हुए उद्धार का शुभ समाचार सुनाते रहो. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். क्योंकि यहोवा महान और अति स्तुति के योग्य है, वो सब देवताओं से अधिक भययोग्य है. சகல ஜனங்களுடைய தேவர்கள் விக்கிரங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினார். उसके चारों ओर वैभव और ऐश्वर्य है, उसके पवित्र स्थान में सामर्थ और शोभा है. ஜனங்களின் வம்சங்களை கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். यहोवा के नाम की ऐसी महिमा करो जो उसके योग्य है, भेंट लेकर उसके आंगनों में आओ. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், உலகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். जाति जाति में कहो, यहोवा राजा हुआ है और जगत ऐसा स्थिर है कि वो टलने में का नहीं, वो देश देश के लोगों का न्याय कराई से करेगा. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. मैदान और जो कुछ उसमें है वो प्रफुल्लित हो, उसी समय वन के सारे वृक्ष जय जयकार करेंगे. சேர்ந்து வாசிப்போம். यह यहोवा के सामने हो, क्योंकि वो आने वाला है, पृथ्वी का न्याय करने को आने वाला है. वो धर्म से जगत का और सच्चाई से देश देश के लोगों को न्याय करेगा. நாம் யாவரும் இருந்தவனமாய் இந்த வாசித்த சங்கீதத்துக்காகவும் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் கர்த்தரை துதிப்போம். हम सभी खड़े होते हुए इस पढ़े हुए भजन संगीता के लिए और सब भलाई के लिए हम परमेश्वर का स्तुति करेंगे. அவர் வருகிறார், वो आने वाले हैं, அவர் பூமியை ஞாயிற்றுக்கு வருகிறார். वो इस पृथ्वी को न्याय करने आने அவர் वाले हैं. வருகையின் நாட்கள் மிக சமீபம். उनका आगमन का समय बहुत शीघ्र है. அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே தவறாமல் நடந்து கொண்டிருக்கிறது. उन्होंने जो भी चिन्ह कहा वो सब इन दिनों में और चल रहा है. இந்த காலையிலே கர்த்தரை நாம் துதிப்போம். इस सुबह के समय पर हम परमेश्वर का स्तुति करेंगे. கர்த்தாவே சீக்கிரமாய் வாரும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செல்வோம். हम परमेश्वर से पूछेंगे, परमेश्वर आप शीघ्र ही आइए करके हम ஆண்டவரே கடந்த நாட்கள் எல்லாம் நீர் எங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காக உமக்கு துதிக்கிறோம், உம்மை துதித்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி. परमेश्वर आपने पिछले दिनों में किए सारे भलाई के लिए हम आपको धन्यवाद देकर स्तुति करते हैं करके बोलिएगा. ஆண்டவர் நமக்கு வேண்டிய சகல நன்மைகளினால் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை நிரப்புகிறார். परमेश्वर हमें जो भी भलाई चाहिए उससे सब में से परमेश्वर हमें भरे. இன்னைக்கு ஸ்தோத்திரம் அநேகர் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். आज कहीं लोग काम पे जा रहे हैं. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார். परमेश्वर अपने बच्चों को अपनी आंखों की पुतली की तरह संभाल எந்த விதமான விக்கிரங்கள், எந்த வியாதி தம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி
அப்படி செல்லுகிற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய பாதுகாப்பின் வலையம் வைத்து கர்த்தர் பாதுகாக்கிறார். और कोई भी हानि न पहुंचते हुए, कोई भी विपत्ति उन्हें न पड़ते हुए परमेश्वर उन्हें अपने सुरक्षा कवच में संभाल के வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் மேலும் அன்புடைய இரக்கம் இருக்கட்டும். எந்த விதமான மன வியாதி, மன வேதனை, மன பாரங்கள் ஒன்றும் இல்லாமல் கர்த்தர் காத்துக் கொள்ள வேண்டும். और जो भी घर पे बैठे बच्चों को परमेश्वर उन्हें संभाल के रखे. कोई भी मानसिक स्थिति में, कोई भी मानसिक बोझ में न जाए, उन्हें संभाल के रखे. பொருளாதாரத்தினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாட்களை கர்த்தர் சந்திக்கிறார். और जिन किसी को भी धन का कष्ट है, परमेश्वर इन दिनों में उसमें से आप पूरा कीजिएगा. சீக்கிரமாய் இந்த கொரோனா முடிந்து அவிதமாய் ஸ்தோத்திரம் நார்மலாகவும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் கர்த்தரை சேர்ந்து ஆராதிக்கவும் கர்த்தர் நமக்கு சீக்கிரமான ஒரு வழி வாசல் திறக்கப்படும்படியாய் நாம் எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை துதிக்கலாம். और शीघ्र ही इस कोरोना महामारी से हमें छुटकारा मिलकर जल्दी ही हम सब एक साथ मिलकर परमेश्वर का कलीसिया में आराधना करेंगे करके हम सभी प्रार्थना இந்த करेंगे. வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள், தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து ஆண்டவரை நாம் துதிப்போம். और इस हफ्ते में जो भी अपना शादी का सालगिरह, जो भी अपना जन्मदिन मना रहे, उन बच्चों को आपके हाथों में अर्पण करके हम स्तुति करेंगे. அப்படிப்பட்டவர்கள் இருப்பீர்கள் நீங்க எழுந்து நில்லுங்க. और वैसे कोई है तो आप कृपा करके खड़े हो जाइए. அன்பின் இயேசு பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். हमारे प्रेमी अच्छे पिता, आपको धन्यवाद देकर இந்த காலையிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த வீடியோ மூலமாய் ஸ்தோத்திரம் அங்க இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே பிள்ளைகளோடு நாங்கள் சந்திக்கவும், பிள்ளைகளோடு கூட சேர்ந்து உம்மை ஆராதிக்கவும், உம்மை ஸ்தோத்திரிக்கவும், தொழுது கொள்ளவும் கர்த்தருக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். परमेश्वर इस सुबह के समय पर इस वीडियो द्वारा जहाँ कहीं भी अपने बच्चे हैं, उन बच्चों के साथ मिलकर आपका आराधना करने के लिए हमें एक मौका दिया. கடந்த 7 மாதங்கள் கர்த்தருக்கு நல்லவராக இருந்து எங்களுக்கு 8வது மாதத்தை எங்கள் அன்பின் தகப்பனுக்கு தந்ததுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். पिछले 7 महीने परमेश्वर हमारे लिए भला थे और 8वें महीने के शुरुआत में आपने हमें लेकर आए, इसलिए हम धन्यवाद देते हैं. 8வது மாதம் முழுவதும் ஆண்டவருடைய கிருபை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவர் மேலும் கடந்து வரட்டும். इस 8वें महीने के परमेश्वर इस 8वें महीने में परमेश्वर का अनुग्रह कृपा हर एक बच्चों पर आना चाहिए करके हम प्रार्थना करते हैं. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் வைக்கிறேன். आपके हर एक बच्चों को परमेश्वर के पवित्र हाथ में எதற்காக ஜெபித்தோமோ அது எல்லாவற்றுக்கும் ஏற்ற பதில் தாங்க. हम जिस किसी के लिए भी प्रार्थना किया उस सब के लिए परमेश्वर आप जवाब दीजिएगा. ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும், ஒரு திருமண நாளோ, ஒரு பிறந்த தினமோ எதுவா இருந்தாலும் எங்கள் அன்பின் தகப்பன் இந்த புதிய ஆண்டிலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாய் தொட்டு உம்முடைய மக்களை ஆசீர்வதி. और परमेश्वर जो कोई भी इस हफ्ते में अपना शादी का सालगिरह, अपना जन्मदिन मना रहा है, जो कोई भी खड़ा है, उन परमेश्वर उनको आप छूकर उन्हें आशीर्वाद करें, ये पूरे साल भर उन्हें अच्छे से चलाएं. காலையில் எங்களோடு நீங்க பேசுங்க. इस सुबह के समय पर हमारे साथ आप बात कीजिए. வார்த்தைகள் தேனீட்ட பணியாரமாய் ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவை செழிக்கப்படுகிறதாய் மாறட்டும். हमारे परमेश्वर ये संदेश जो भी हम सुनने वाले हैं वो हमें एक मधुर मिठास की तरह हमें दिखाई देना है, हमें मिलना है एक भोजन की तरह. வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். आपके वचन के लिए हम ठहर रहे हैं. கர்த்தர் பேசுங்க, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर आप बात कीजिए, आपका नाम का महिमा हो. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता. आमीन. आमीन. நாம் எல்லாரும் உட்காருவோம். हम सभी बैठ जाएंगे. கடந்த வாரத்திலே உங்களோடு கூட நான் பேசின அந்த வார்த்தைகளை தொட்டு இந்த வாரத்திலே நான் சொல்லி நான் முடிக்க நினைக்கிறேன். पिछले हफ्ते में मैंने जो भी वचन दिया था उसे छूकर आज उसी विषय में बात करके मैं समाप्त कराऊंगा. இங்கே பரிசுத்த அருமையான வேதம் கடந்த வாரத்திலே நான் பார்த்தோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் தியானித்தோம். और पिछले हफ्तों में हमने निर्गमन का पुस्तक 33वां अध्याय 18 वचन को हमने ध्यान किया. இந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். इस वचन को मैं दोबारा पढ़ता हूँ. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். उसने कहा मुझे अपना तेज दिखा दे. தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற மோசே ஆண்டவரை நோக்கி ஒரு நாள் ஜெபித்தான். ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். परमेश्वर का दास मूसा एक बार परमेश्वर की ओर देखकर प्रार्थना करता है कि परमेश्वर आपका तेज मुझे दिखाई दे. அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. उनका प्रार्थना सुना. அவருடைய ஜெபத்தின் மூலமாய் அவன் மாத்திரமல்ல, அந்த தேவனுடைய மகிமை சபை மக்கள், அதாவது இஸ்ரவேல் மக்கள் யாவரும் காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார்.
और वो उनके प्रार्थना के द्वारा उनका महिमा को ना केवल मूसा, उनके सारे कलीसिया के लोग, मतलब उनके सारे इस्राएलियों ने परमेश्वर ने देखने தேவனுடைய का மக்களாகிய किया। நீங்களும் நானும் உயர்வான காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்கணும். परमेश्वर के बच्चे आप और मैं बहुत ही उन्नति कार्यों को सुनना है परमेश्वर के ஆண்டவரே सम्मुख இந்த में கிருபை प्रणाम தாங்க, पूछना है। ஆண்டவரே என்னை நிரப்புங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, अनेक தரிசனம் கிருபைகளை தாங்க என்று ஆண்டவரிடத்திலே கேட்கணும். बहुत ही उन्नति विषय में हम परमेश्वर से पूछना है, परमेश्वर मुझे दर्शन दीजिए, मुझे अनुग्रह दीजिए, मुझे बहुत कृपा दीजिए करके हमें पूछना है, சகலமும் ஆண்டவராய் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. क्योंकि सब कुछ परमेश्वर यहोवा से ही है। கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். जो कोई भी पूछता है वे पा लेता है। உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தார். अब आपका महिमा मुझे தேவனுடைய நோக்கம் என்ன? நாம் விசுவாசிகளாகிய நாம் இயேசுவின் ரத்தத்தில் மீட்கப்பட்டு அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. और परमेश्वर यीशु के लहू से हम धुले हुए, उनके आत्मा से भरे हुए, हम उनके बच्चों के पास परमेश्वर हर एक के लिए एक मकसद रखा। என்ன நோக்கம்? என்ன தேவன் வைத்த அவிதமான ஒரு எதிர்பார்ப்பை நமக்குள் வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 3:18 நாம் இப்படி வாசிக்கிறோம். 2 कोरिन्थियों 3:18 में हम ऐसे पढ़ते कि उन्होंने हमारे लिए क्या मकसद रखा है। மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஒரு நாள் நாம் மறுரூபமாவோம். और तेजस्वी रूप में हम एक साथ एक अंश करके हम बदले மகிமைக்கு மேல் जाएंगे। மகிமை அடைந்து அவ்விதமாய் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய ராஜ்யத்திலே மறுரூபம் அடைந்து நாம் கடந்து போவோம். हम प्रताप पे प्रताप पाकर हम तेजस्वी रूप में एक दिन परमेश्वर के सम्मुख में जाने वाले हैं। அதுதான் ஆண்டவருடைய ஒரு உன்னத நோக்கம். वही परमेश्वर का एक उन्नति, एक मकसद है। இந்த பூமியிலே வாழ்ந்து கஷ்டப்பட்டு அவ்விதமாய் ஜீவித்து முடிவதல்ல, நமக்கு ஒரு மகிமை நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். सिर्फ इस जगत में रहकर ऐसे ही हमारा जीवन नहीं जाना है, लेकिन परमेश्वर ने हमारे लिए एक महिमा रखा है। அவ்விதமாய் கொலோசியர் 3:அதிகாரத்திலே அந்த மகிமையின் நம்பிக்கையின் ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். और कोलोसियर 3 अध्याय में उस महिमा के विश्वास के रहस्य को प्रेरित पौलुस वहां पर सिखाते हैं। हालेलुया, हालेलुया। அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் அந்த மகிமையை மோசே மாத்திரமல்ல நாமும் நம்முடைய வீடுகளிலே தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் காண வேண்டும். और उस महिमा को ना केवल मूसा, लेकिन हम और अपने घराने के बच्चे, वो हमारे अकेले के जीवन में हमें वो पाना है। கடந்த வாரத்தில் 3 காரியத்தை உங்களுடன் நான் பேசினேன். पिछले हफ्ते में मैं 3 कार्यों में इस தேவனுடைய மகிமை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்பட்டது அவருடைய தேவைகளை சந்திப்பதற்காக. परमेश्वर का महिमा इजरायलियों को मिला, इजरायलियों को दिखाई दिया ताकि उनका जरूरतें पूरा हो। இரண்டாவதாக அவருடைய மகிமை வெளிப்பட்டது. दूसरी बात, उनका महिमा प्रकट हुआ। அவருடைய மாம்சீகமான எல்லா விதமான ஸ்வாவங்கள் சுட்டெரிக்கப்படும்படியாய் தேவனுடைய மகிமை அவிதமாய் வெளிப்பட்டு அந்த பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்டிருந்த அந்த பலியை தேவனுடைய அக்கினி அப்படியே மகிமை ஸ்தோத்திரம் முற்றிலுமா எரித்து விட்டது. ताकि उनका वो प्राकृतिक स्वभाव सब बदल जाए और उस वेदी में रखा गया उस बलिदान वो पूरी तरह से वो भस्म हो गया। மூன்றாவதாக நாம் பார்த்தோம். तीसरी बात हमने देखा, தேவன் சொன்ன வார்த்தையாகும் உண்மை என்பதை நிரூபிப்பதற்காக தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. परमेश्वर का वचन सच है करके परमेश्वर उसे बताने के लिए वो वहां पर उनका महिमा प्रकट हुआ। இந்த காலையில 3 காரியங்களை நான் சொல்லி நான் முடிக்க கடந்து போகிறேன். इस सुबह के समय पर और 3 कार्यों को बोलकर मैं समाप्त करना चाहता हूं। தேவனுடைய மகிமை அவிதமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வெளிப்பட்டது. परमेश्वर का महिमा इस्राएलियों के बीच में दिखाई दिया। என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், गिनती का पुस्तक 16वां अध्याय 19ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 16वां अध्याय 19वां वचन हम सब ले लेंगे। அவர்களுக்கு விரோதமாய் கோராகு சபையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது.
कोरा ने सारी मंडली को उनके विरुद्ध मिलाप वाले तंबू के द्वार पर इकट्ठा कर लिया। तब यहोवा का तेज सारी मंडली को दिखाई दिया। அவர்களுக்கு விரோதமாய் கோராகு சபை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாய் கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது. कोरा ने सारी मंडली को उनके विरुद्ध मिलाप में तंबू में इकट्ठा किया और तब यहोवा का तेज वहां पे दिखाई दिया। இங்கே தேவனுடைய மகிமை இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக இங்கே காணப்பட்டது. எல்லாருடைய கண்களும் அந்த மகிமையை கண்டார்கள். यहाँ पर परमेश्वर का महिमा और सारे इजरायलियों के बीच में दिखाई दिया और वह सभी इजरायली और सभी मंडली ने परमेश्वर का तेज वहां पर இந்த மகிமை வெளிப்பட்டதனுடைய காரணம் தேவன் ஸ்தோத்திரம் தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய சுபாவத்தை சுட்டரிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய இரக்கமுள்ள தேவன் மாத்திரமல்ல, மறுபக்கம் நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை நிரூபிப்பதற்காக தேவ மகிமை வெளிப்பட்டது. और ना केवल वो हमारे जरूरत पूरा करने वाले, ना केवल हमारे स्वभाव बदलने वाले, ना केवल वो अनुग्रह के महिमा है, लेकिन यहाँ पर वो न्याय के परमेश्वर है करके यहाँ पर वो दिखाई देता है। நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை வெளிப்படுத்துவதற்காக தேவ மகிமை அந்த ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக வந்து நின்றது. ये न्याय का परमेश्वर है करके प्रकट करने के लिए वहां पर तंबू में उनका महिमा तेज दिखाई दिया। ஏன் காரணம் என்ன? क्यों? कारण क्या है? மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாய் கோராகு என்கிறதான அந்த ஒரு ஊழியக்காரன் சபையார் எல்லாரையும் அவிதம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அந்த மோசேயும் ஆரோனுக்கு விரோதமாய் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். क्योंकि कारण क्या है? वो मूसा और आरोन के विरुद्ध वो सारे लोग जो इकट्ठा हुए थे वो उनके विरुद्ध बात करने लगे। தேவன் அவர் பேசுவதை கவனமாய் கேட்டார். परमेश्वर ने वो जो भी कह रहे थे वो ध्यान से सुना। அது முடிவிலே நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதியாக மாறினார். और आखिरी में वो न्याय की दंड देने के लिए वो एक न्याय बन गए। இந்த வசனங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் சற்று தியானிப்பது நல்லது. परमेश्वर के बच्चे आप और मैं इसे थोड़े समय तक उसे ध्यान करेंगे तो अच्छा होगा। லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய கோராக்கு அவனோடு சேர்ந்த 250 பேரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். और लेवी के जो भी हुए थे वो सब मूसा के साथ इकट्ठे हो गए थे। கோகாத்தின் குமாரனாகிய கோராகு கோராத் के पुत्र कोराह அவனோடு கூட சேர்ந்த 250 பேர், ரூபனுடைய கோத்திரத்திலிருந்து கொஞ்சம் பேர், அங்கே இங்கே இருக்கிற ஒரு 250 பேரை சேர்த்து கொண்டு மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டும்படியாய் வந்து நிற்கிறார்கள். और उनके साथ मिले हुए 250 लोग जो है यहाँ वहाँ साथ में मिलकर वो वहाँ पर उनके विरुद्ध खड़े हो गए थे। 16 அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்கள் வாசித்தால் நீங்கள் சபைக்கு மிஞ்சி மேலாக உங்களை நீங்கள் உயர்த்துகிறீர்கள். 16 अध्याय 1-2 में अगर आप पढ़ेंगे तो आप उस कलीसिया के ऊपर उन्हें बता रहे हैं करके हम यहाँ पर எல்லாரும் பரிசுத்தவான்கள், सभी लोग धार्मिक लोग हैं என்று மோசேக்கும் ஆரோனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் குற்றம் சாட்டி கொண்டு நின்றார்கள். और ऐसे करके मूसा और आरोन के विरुद्ध वो सभी लोग खड़े हो गए थे। மோசேயும் ஆரோனும் ஒரு நாளும் தாங்கள் தான் பரிசுத்தவான்கள், நீங்கள் எல்லாம் பாவிகள் அவிதமாய் என்று ஒரு நாளும் அவன் சபைக்குன்பாய் சொன்னவன் அல்ல. मूसा और आरोन ने वही पवित्र लोग है, दूसरे लोग सब उनके सब पापी है करके कभी भी उन्होंने ஜனங்களை அவிதமாய் வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வந்த அந்த பரிசுத்தவான் ஒரு நாளும் தன்னை அவிதமாய் உயர்த்தி அவன் பார்க்கவில்லை. वो 30 लाख लोगों के चलाता हुआ वो पवित्र मनुष्य जो है उसने कभी भी उन लोगों को इतना कठोरता से नहीं देखा कभी भी। ஆனால் குற்றம் சாட்ட வேண்டும், लेकिन उन्हें उनके विरुद्ध बताना है, சபைக்குன்பாக ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும். उस मंडली के बीच में उस कलीसिया में சமாதானமாய் இருக்கிற ஜனங்கள் சமாதானத்தை இழக்க வேண்டும்.
जो समाधान के बगैर है वो समाधान से निकलना है बाहर। பிசாசு இந்த காரியத்தை அவர்களுக்கு விரோதமாக தோண்டி இந்த வேலையை அவன் செய்யும்படியாக அவன் அவ்விதமாய் ஸ்தோத்திரம் செயல்பட்டான். शैतान उनके विरुद्ध ये काम करने के लिए उनके बीच में उतर कर आया। இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்கள் அப்படித்தான் நடக்குது. आज कई सारे लोगों के परिवार में भी ऐसा हो रहा है। ஒண்ணுமே இருக்காது, कुछ भी नहीं होगा। ஏதாவது ஒரு சம்பவம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அந்த வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய சண்டை. कुछ तो छोटा सा संभव और वो पति और पत्नी के बीच में एक बड़ा सा एक झगड़ा हो जाता है। சமாதானம் எல்லாம் போயிடும். जो भी समाधान रहता है वो सब चले जाता है। இந்த சம்பவத்தை நாம் இங்க பார்க்கிறோம். इस संभव को हम यहाँ पर देखते हैं। இங்கே கோகாத்தின் புத்திரனாகிய குமாரனாகிய கோராகு அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார். कोगात का पुत्र कोराग जो है वो उनके विरुद्ध खड़ा हो जाता है। இந்த கோகாத்தியர்கள் யார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ये कोहाती लोग कौन है करके हमें समझना है। இந்த ஸ்தோத்திரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டால் இங்கே யாக்கோபுக்கு அவ்விதமாய் லேயாளுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். அவனுடைய பெயர் லேவி. और यहाँ पर उत्पत्ति 29-34 में अगर हम पढ़ेंगे तो याकूब को एक पुत्र होता है, उसका नाम लेवी है। லேயாள் அவனுக்கு பேர் வைக்கிறாள். அவன் என் கணவன் என்னோடு கூட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயர் வைக்கிறார். लेहा उसके लिए ये नाम चुनती है क्योंकि वो कहती है कि मेरा पति मेरे साथ रहेगा करके वो ये नाम उसके लेवी என்று சொன்னால் சேர்க்கிறவன் இல்லாவிட்டால் இணைக்கிறவன் என்று அர்த்தம். लेवी का मतलब है उसे जुड़ाना या साथ में रहना मतलब है। அவன் இணைக்கிறவன். वो सोचती है, அவன் பிரிக்கிறவன் அல்ல. वो मिलाता है। என்னுடைய குமாரனாகிய லேவி இந்த பூமியிலே அவன் பிறந்து அநேக குடும்பங்களை அவன் இணைப்பான். சிதறி போயிருக்கிற உடைந்து போயிருக்கிற அநேக குடும்பங்களை அவன் அற்புதமாய் ஐக்கியப்படுத்துவான். அந்த தாய் லேயாளுடைய ஒரு பெரிய தரிசனம் இருந்தது. लेहा का एक बड़ा दर्शन था कि मेरा बेटा जो लेवी है वो अनेक सारे घराने परिवार को वो जुड़ाएगा करके, उन्हें वो अलग नहीं करेगा करके उसका एक दर्शन था। ஒரு அருமையான ஒரு தரிசனம். உடைந்து போயிருக்கிற அவ்விதமாய் சிதறி போயிருக்கிற இல்லாவிட்டால் ஒன்று குதவாமல் அவ்விதமாய் ஸ்தோத்திரம் பயனற்ற நிலைமையில இருக்கிற அநேக குடும்பங்கள் அநேக உள்ளங்களை கிறிஸ்துவண்டை சேர்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். और कितना एक अच्छा दर्शन है उस माँ का, इतना टूटा हुआ परिवार को, जो अलग हुआ परिवार को, जो दुख और दर्द में वैसे परिवार को जुड़ाना, ये कितना भाग्यशाली का काम है। ஊழியமாக்கும் ये यीशु मसीह का सेवा है। எபேசியர் 2ஆம் அதிகாரம் एफेसियों का पुस्तक 2 अध्याय 14ஆம் அதிகார வசனத்திலே 2 अध्याय 14 वचन में, எப்படி எனில் அவரே சமாதானக்காரராகி இரு திரைத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினாகிய நடுசுவரை தகர்த்தார். वही हमारा मेल है जिसने दोनों को एक कर लिया, अलग करने वाली दीवार को जो बीच में थी डांट दिया। 16ஆம் வசனத்திலே பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திரைத்தாரையும் ஒரே சரீரமாய் தேவனுக்கு முன்பாக அவர் ஒப்புரவாக்கினார். और 16 वचन में क्रूस पर बैर को नाश करके इसके द्वारा दोनों को एक देह बनाकर परमेश्वर से मिलाया। இரு திரைத்தாரை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறார். यहाँ पर दो देह को दोनों को करके कहते हैं। யார் அவர்கள் அந்த ரெண்டு இரு திரைத்தார்? वो कौन दो लोग हैं? ஒன்று யூதர்கள், இன்னொன்று பிரஜாதிகளாகிய நாம். एक तो यूदियान लोग हैं और दूसरे अन्य जाति लोग जो हम हैं। அவ்விதமாய் நாம் பிரிந்தவர்கள். हम अलग हुए हैं। ஒன்று சேர்ப்பதற்கு வழி கிடையாது. हमें मिलाना कोई साधारण बात नहीं है। தேவனாகிய யெகோவாவை யூதர்கள் ஆராதித்தவர்கள். वो परमेश्वर यहोवा को यूदियान लोग आराधना किए। விக்கிரகத்தை ஆராதித்துக் கொண்டு வந்தோம். लेकिन आप और मैं हमने मूर्ति पूजा करते आ रहे हैं। பரலோகத்திற்கு அழைக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மக்கள் உண்டு என்றால் அது யூத மக்கள் மாத்திரமே. स्वर्ग राज्यों को बुलाया हुआ जो उन्नति स्थान के जो लोग योग्यता है वो यूदिया लोग हैं। ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமம் 7:6 சொல்றார், பூச்சக்கரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உங்களை எனக்கு முன்பாக பரிசுத்த ஜனமாக நான் தெரிந்து கொண்டேன்.
और व्यवस्था विवरण 7:6 में कहते हैं कि आप सभी को मैंने देश के लोगों से अनुसार आपको मैंने एक विशेष लोग करके मैंने देखा है। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मुझे सुनने वाले मेरे प्रिय लोग, அவருடைய சமூகத்தில் வருவதற்கு நமக்கு தகுதி இல்லை. उनके सम्मुख में आने के लिए हम योग्य नहीं हैं। வாக்குத்தத்தங்கள் யூதருடையது, जो भी वाचा है वो यूदिया की है। ஆராதனை யூதருடையது, आराधना भी यूदिया की மெய் है। தேவ வணக்கம் யூதருடையது. और उन्नति परमेश्वर का नमस्कार जो है वो भी यूदिया का है। அந்த ஸ்லாக்கியம் நமக்கு கிடையவே கிடையாது. हम सभी को हम सभी उसके भागीदार नहीं हैं। ஆண்டவராகிய கர்த்தர் யூத ஜனங்களுக்காக மாத்திரம் ஜீவனை கொடுக்கவில்லை, लेकिन परमेश्वर यहोवा यूदिया के लिए भी उन्होंने சர்வ जीवन नहीं லோகத்தின் दिया। பாவங்களை அவர் சுமந்தவர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியான ஆட்டுக்குட்டியாக தேவாட்டுக்குட்டியாக அவர் வெளிப்பட்டார். सारे पृथ्वी के पापों को सूली पर चढ़ाते हुए वो उनका एक मेमना की तरह दिखाई दिया। அப்படி என்றால் ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் அவ்விதமாய் பிரிந்து கிடக்கிறோம். அதாவது யூதர்களும் நாமும் பிரிந்து கிடக்கிறோம். அந்த நியாயப்பிரமாணம் நமக்கு நடுச்சுவரிலே தடையாய் காணப்படுகிறது. यूदिया और हम दोनों हम अलग हुए हैं। वो न्याय का दंड, जो न्याय का प्रमाण जो है वो एक दीवार के समान एक है। இயேசு என்ன செய்தார்? लेकिन यीशु ने क्या அவர் किया? சிலுவையிலே ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக இரு திரைத்தாரையும், அதாவது யூதரையும் ஸ்தோத்திரம் பிரஜாதிகளையும் அவருடைய சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தத்தினாலே ஒருமைப்படுத்தினார், ஒன்றாக்கினார். यीशु ने क्या किया? वो दोनों जातियों को, आपको और हमें और यूदिया लोगों को, वो दो देह को एक देह बनाकर वो सूली पर चढ़ाकर उन्हें एक बना दिया। இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது அவருக்கு சமீபமாய் இருக்கிறோம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहता है कि हम उनके समीप है करके शास्त्र कहता है। நாம் இப்பொழுது தூரமானவர்கள் அல்ல. अब हम उनसे दूर नहीं हैं। அப்பா பிதாவின் கூப்பிடும்படியான சுவிகாரத்தின் ஆவி தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்றால் இயேசு செய்த அந்த சிலுவையில் செய்த அந்த ஊழியம் தான். अब हाँ पिता करके हम जो बुला सकते हैं वैसा एक भाग्य हमें भी दिया है, क्योंकि यीशु ने किया वो உங்களுக்கு எனக்கு ஜீவனை கொடுத்ததனால் இப்பொழுது அந்த ஸ்தோத்திரம் நடுவே இருந்ததான அந்த திரைச்சீலை சுவர் அமிதமாய் உடைந்து போனது. आपको और मुझे उन्होंने अपना जीवन दिया उस सूली पर, इसीलिए वो जो दीवार जो था वो रोका था, वो टूट गया था। புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்காக உண்டாக்கினார். नया और जीवित मार्ग को, धर्मों को परमेश्वर ने हमें இந்த दिया। வேலையை தான் லேவி செய்வான் என்று கர்த்தர் அறிந்ததினால் அவனை தன்னுடைய ஊழியத்துக்கு என்று தேர்ந்தெடுக்கிறார். यही काम जो है लेवी करेगा करके परमेश्वर ने लेवी को अपने सेवा में बुलाया। அந்த லேயாளுடைய தரிசனம் வீண் போகவில்லை. उस माँ लेयाल का दर्शन जो है वो व्यर्थ नहीं गया। அவன் சேர்ப்பான், அவன் இணைப்பான், वो उन्हें जुड़ाएगा, उन्हें मिलाएगा, அவன் ஒன்றுபடுத்துவான், वो उन्हें एक करेगा। அவனிடத்தில் ஒன்றை கொடுத்தால் அவர் ஒரு நாள் பிரிக்க மாட்டார். उसके पास अगर कोई ने किसी ने कुछ दिया तो वो कभी उन्हें अलग नहीं करेगा। தான் லேவியை ஆண்டவராகிய கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். इसीलिए परमेश्वर ने उस लेवी को चुना। இந்த வசனத்தை நாம் கவனிப்போம். इस वचन को ध्यान देंगे। இந்த லேவிக்கு 3 குமாரர்கள் பிறந்தார்கள். इस लेवी को 3 पुत्र थे। மூத்தவன் கெர்சோன், और बड़ा वाला जो था उसका नाम गेर्सोन, இரண்டாவது கோகாத், और दूसरा था वो कोहात, மூன்றாவது மெராரி, और तीसरा जो था वो मेरादी। 1 6 அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசித்தால் நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். पहला इतिहास 6 अध्याय पहले 3 वचन अगर आप ले लेंगे இந்த तो आप जान லேவியுடைய पाएंगे। இரண்டாவது குமாரன் தான் இந்த கோகாத். इस लेवी का दूसरा पुत्र ही कहात है। நல்ல கவனிக்க வேண்டும். ध्यान दीजिए, இந்த கோகாத் யார்? லேவியினுடைய இரண்டாவது குமாரன். ये कहात कौन है? लेवी का दूसरा पुत्र है। ஸ்தோத்திரம். இந்த கோகாத்திற்கு
நான்கு பிள்ளைகள் இருந்தார்கள். ये कहात के 4 पुत्र थे. கவனிங்க, ध्यान दीजिए. லேவிக்கு 3 பிள்ளைகள். लेवी के 3 पुत्र थे. இந்த லேவியுடைய இரண்டாவது குமாரன் தான் இந்த கோகாத். ये लेवी का दूसरा पुत्र ही कहात. இந்த கோகாத்துக்கு 4 பிள்ளைகள் இருந்தார்கள். ये कहात का 4 पुत्र थे. ஒன்று அம்ராம், एक अमराम, இரண்டாவது இத்சார், दूसरा हेसार, மூன்றாவது எப்ரோன், तीसरा हेब्रोन, நான்காவது ஊசியேல். और चौथा है उजिएल. இந்த கோகாத்தினுடைய மூத்த குமாரனுடைய பேர் அம்ராம். ये कहात का पहला पुत्र का नाम अमराम. இந்த அம்ராமுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். ये अमराम का 3 पुत्र थे. மூத்தவன் ஆரோன், और बड़ा वाला आरोन, இரண்டாவது மீரியாம், दूसरा वाला मूसा, மீரியாம், मिरियाम, மூன்றாவது மோசே, तीसरा है मूसा. 3 பிள்ளைகள் இருந்தார்கள். उनके 3 पुत्र थे. முதல்ல ஆரோன் பிறந்தான், இரண்டாவது மீரியாம் பிறந்தால், மூன்றாவது மோசே. पहला आरोन था, दूसरा मिरियाम और तीसरा मूसा. இங்கே ஸ்தோத்திரம், கவனிங்கள். यहाँ पर ध्यान दीजिए. இந்த 3 பிள்ளைகள் யாரது? கோகாத்தினுடைய மூத்த குமாரனுடைய பிள்ளைகள். ये 3 पुत्र कौन थे? ये कोहात के पहला पुत्र का वंश था. இந்த இரண்டாவது குமாரன், மூத்தவன் அம்ராம், இரண்டாவது குமாரனுடைய பேர் இத்சார், அதாவது இச்சேயார் அப்படின்னு என்னாகும் 16:1 இருக்கும். और दूसरा पुत्र का नाम जो है इसहार करके लिखा है. இந்த இச்சேயாருடைய குமாரன் தான் இந்த இந்த கோராகு. और ये इसहार का पुत्र ही कोराक है. இவங்க எல்லாரும் யாருன்னா சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க. और ये सब कौन है? ये चाचा और चाचाओं का बच्चे ऐसे बच्चे हैं. ஒரே தாத்தா, एक ही दादाजी हैं. ஸ்தோத்திரம். அவனுடைய மூத்த குமாரனுக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகள் இருந்தார்கள், இளைய குமாரனுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அண்ணன் சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள். ये सभी एक ही रिश्तों में आते हैं. இதெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். अगर ये सब आप पढ़ेंगे तो बहुत ही अच्छा होगा. ஏன் இதையெல்லாம் அப்படி சொல்றேன்னா, யாருக்குள்ள குடும்பத்துக்குள்ள சத்துரு எப்படி எல்லாம் பிரச்சனைகளை கொண்டு வருகிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். क्यों मैं ये सब कह रहा हूँ? कैसे शैतान जो है घर के अंदर ही इतना समस्या लेकर आ रहा है करके देखने के लिए. மோசே ஆண்டவராகிய கர்த்தர் ஆரோனை மோசேயை ஒரு வித்தியாசமான ஊழியத்துக்கு அழைத்தார். ஸ்தோத்திரம். இந்த கோகாத்தினுடைய இன்னொரு குமாரனுடைய இசையாரினுடைய பிள்ளைகளை கர்த்தர் வேறொரு ஊழியத்துக்கு என்று அழைக்கிறார். परमेश्वर ने इस मूसा और आरोन को एक अलग के सेवा में लेकर आए और ये कोहात जो इसहार का पुत्र है उसे एक अलग सेवा में लेकर आए. ஆரோனை பிரதான ஆசாரியனாய் அழைத்தார், மோசேயை ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறவனாக அழைத்தார். आरोन को प्रधान याजक बनाया गया और मूसा को इस्राएलियों को चलाने के लिए परमेश्वर ने पुकारा. இந்த கோகாத் புத்திரனாகிய இந்த கோராகை ஏன் அழைத்தார்? அவருக்கு என்ன ஊழியம் இருந்தது? கூடி வந்திருக்கிறார்களே, மோசேக்கு விரோதமாய் கூடி வந்தார்களே, இந்த கோராகுடைய ஊழியம் என்ன? और ये मूसा के विरुद्ध जो आ गए थे, ये कोहात का पुत्र कोरा का उनका ये सेवा क्या है? கவனிக்கணும். ध्यान दीजिए. என்னாகமம் 4ஆம் அதிகாரம் गिनती का पुस्तक 4वां अध्याय 3ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா இவங்களுடைய ஊழியங்களை நீங்க தெரியலாம். 3 वचन से अगर आप पढ़ेंगे तो उनका सेवा के बारे में 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே 4वां अध्याय 15 वचन में பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்த்த பின்பு கோகாத்தின் புத்திரர் எடுத்துக்கொண்டு போவதற்கு வர கடவர்கள். और पवित्र स्थान और उसके सारे सामान को ढांप चुके थे, तब कोहात के पुत्र वहां पर आए थे. நல்ல கவனிக்கணும். உடன்படிக்கை பெட்டி, அங்க இருக்கிற கிருபாசனம், அங்க இருக்கிற கெருபீன்கள், அங்க இருக்கிறதான சகல பனிமுட்டுகள், குத்துவிளக்கு, இதெல்லாவற்றையும் இந்த ஆரோனும் அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா பேக் பண்ணி வச்சிருப்பாங்க.
और वहाँ के जो भी वेदी के जो भी पवित्र स्थान के सारे जो भी सामान है वो आरोन और उनके पुत्र क्या करते थे, उसे संभाल कर रखते थे। அதை எடுத்துட்டு அந்த பேக் பண்ணாங்களே, அவங்க தான் நான் தான் எடுத்துட்டு போவேன். ஆரோனும் அவங்களுடைய பிள்ளைகளும் வரவே முடியாது, தூக்கவும் முடியாது. और ये पैक किया, ये सभी उसे ढक के रखते, तो आरोन और उनके पुत्र मैं ही लेके जाऊंगा करके नहीं आ पाते थे। ஸ்தோத்திரம். இந்த கோகாத்தின் புத்திரனாய் இருக்கிற கோராகு தான் வரணும், क्योंकि कोहात का पुत्र जो कोरा है वही आना है। அது ஆரோன் பேக் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் வச்சியும் அவ்விதமாக எடுத்துக்கொண்டு தோல் மேல சுமந்து கொண்டு அவர்கள் பிரயாணப்படும் பொழுது இவர்கள் சுமந்து கொண்டு போக வேண்டும். और ये कोहात का पुत्र जो कोरा है वो सभी ही ये सामान अपने कंधे पे उठाकर उसे लेके जाना पड़ता है। அதைத்தான் 4ஆம் அதிகாரம் என்னாகமம் 4 வசனத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது। वही गिनती 4:4 में हम पढ़ते हैं कि मिलाप में तंबू में पवित्र वस्तुओं के विषय का ये काम उनका योग्य है। இவருடைய ஊழியங்கள் மகா பரிசுத்தமானவைகள், ये इनका जो भी सेवा है वो बहुत ही पवित्र है करके यहाँ पर 4ஆம் அதிகாரம் 18 வசனத்திலே லேவியருக்குள்ளே கோகாத்தின் வம்சமாகிய கோத்திரத்தார் அழிந்து போகாதபடிக்கு பாருங்கள் என்று கர்த்தர் சொன்னார்। 4:18 में हम पढ़ते हैं कि कहातियों के कुलों के गोत्रियों को लेवियों में से नाश न होने देना करके परमेश्वर இந்த கோகாத்தியருடைய குடும்பங்கள், இந்த கோராகின் புத்திரர்கள் சாகக்கூடாது। ये लेवियों के अंदर ये कोहातियों का परिवार जो है नाश नहीं होना है। இவர்கள் மகா பரிசுத்தமான வேலையை செய்யக்கூடியவர்கள், இவர்கள் அந்த ஊழியத்தில் மிக முக்கியமானவர்கள்। क्योंकि ये परम पवित्र वस्तुओं का इतना ध्यान से काम करने वाले लोग हैं, वो बहुत मुख्य है उस सेवा के। ஆண்டவருடைய எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை, परमेश्वर का एक अच्छा सा एक वचन है, போகாதபடிக்கு பாருங்கள், उन्हें नाश न होने देना। ஏன் அவன் சுமக்க வேண்டியதை அவ்விதமாய் மெராரிகளுடைய பிள்ளைகள் சுமக்க முடியாது? क्योंकि उन्हें जो कंधे पर उठाना है वो मेरारी का परिवार या उनके घराने नहीं उठा सकते। சுமக்க வேண்டியதை ஆரோனுடைய பிள்ளைகள் சுமக்க முடியாது। वो जो कंधे पर उठाना है वो आरोन के बच्चे और पुत्र नहीं उठा सकते। சுமக்க வேண்டியதை மோசேயுடைய பிள்ளைகள் சுமக்க முடியாது। उन्हें जो उठाना है वो मूसा के पुत्र नहीं उठा सकते। ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார்। परमेश्वर ने हर एक लोगों को एक अलग सा सेवा दिया। பார்வையில இது சிறியது பெரியது என்றல்ல, எல்லாம் விசேஷமானது, எல்லாம் தேவை நிறைந்தது। परमेश्वर के दृष्टि में कोई भी छोटा बड़ा नहीं था, सब कुछ अपने अपने अलग स्थान में विशेष थे। ஏன் கோகாத்தியர்கள் சுமக்க வேண்டும்? क्यों कोहातियों को इसे संभालना है? கோராகின் புத்திரர்கள் ஏன் சுமக்க வேண்டும்? और उनके कोहातियों के पुत्र क्यों उसे उठाना है? சவுலுடைய நாட்களிலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தேடாமலே 40 வருஷமாய் கடந்து போனது, சவுல் அப்படியே மறந்து விட்டான்। साउल के दिनों में परमेश्वर का जो उनका वेदी है वो उठा नहीं पाया, वो तंबू है वो उसे संभाल नहीं पाया, वो उसको भूल गया। அந்த டாபர்நேக்கலை அவிதமாய் ஸ்தோத்திரம் அப்படியே மறந்துட்டான்। वो तंबू को वैसे ही भूल गया था। 40 வருஷம் முடிஞ்சிருச்சு, 40 साल समाप्त हो गया, தாவீதுடைய ஆளுகை வந்துருச்சு, दाऊद का अब राज्य आ गया। அந்த உடனே அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வரணும்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரையும், ஆசாரியர்கள், மூப்பர்கள், லேவியர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போறான்। सब याजक लोग और लेवी लोग सब लोग आ गए थे, क्यों? ताकि वो तंबू को उठाकर ले जाना है। 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? पहला इतिहास 13:3 में हम ऐसे पढ़ते हैं, சவுலுடைய நாட்களிலே நாம் தேடாம போயிட்டோம், हमने साउल के दिनों में ये सब नहीं देखा। திரும்ப தேவனுடைய ராஜ்யத்திற்கு எருசலேமுக்கு நாம் கொண்டு வருவோம், ये संदूक को हम यरूशलेम में फिर से परमेश्वर के राज्य में लेकर आएंगे। என்ன செய்தான்? उन्होंने क्या किया? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் पहला सामुएल 6 अध्याय 6-7 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இத என்ன பண்ணான்னா, இவன் இந்த கோகாத்து புத்திரர், அதாவது கோராகின் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, இவன் பிரமாணத்தை தாவீது மறந்துட்டான்।
और इस अध्याय में अगर हम पढ़ेंगे तो देखा जाएगा कि दाऊद बोल गया, लेकिन ये कोरह के पुत्र सब वहां थे। उनका प्रमाण जो है वो दाऊद இந்த बोल गया था। உடன்படிக்கை பெட்டிய மாட்டு வண்டியில வச்சுட்டு தூக்கிட்டு வந்தாங்க. वो संदूक को उसे एक बैलगाड़ी में लेकर आ गए थे। இந்த மேலும் தாளம் இந்த வேட்டு வான வேடிக்கை எல்லாம் பார்க்கும்போது இந்த மாடு மிரண்டுச்சு. और ये सभी बैंड बाजा देखकर वो बैल जो है वो घबरा गया। உடனே பெட்டி விழுக போகுதுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஊசா என்று சொல்லக்கூடியவன் போய் அந்த பெட்டியை தாங்கி பிடிச்சிட்டான். जैसे ये संदूक गिरने वाला था, अरे ये संदूक गिर रहा है करके वो बाजू में खड़ा हुआ उसक जो है उसे पकड़ लिया। என்னைய தொட்டுட்டேன்னு சொல்லி கர்த்தர் அவனை டப்புன்னு அடிச்சார், செத்தே போயிட்டான். और जैसे ही उसने उस संदूक को छुआ, तूने मुझे छू लिया करके यहोवा ने उससे वहीं पर उसे मार தொட दिया। வேண்டியவன் தொட்டால் அமைதியாயிருப்பான். जब तक छूने वाला छू रहा है, தொடக்கூடாதவன் தொட்டால் தேவன் அடிப்பான். जब छूने वाला छू रहा है तो वो चुप रहेंगे, अगर न छूना है तो उसे परमेश्वर नाश करेंगे। தாவீது பார்த்தா இப்படி இருந்தா ஊருக்குள்ள எப்படி கூட்டிட்டு போற, எத்தனை பேர் வழியில எல்லாம் சாவான், அதனால என்ன செய்யறதுன்னு சொல்லி ஓபேத் ஏதோம் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டான். दाऊद ने देखा अगर ऐसा ही चलता रहा तो सब लोग मर जाएंगे, तो वो एदोम के नामक घर में जाके उनके அவன் வீட்டுல 3 மாசம் இருந்துச்சு. கர்த்தர் அவனையும் அவனுடைய வீட்டையும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தான். वो उनके घर पे 3 महीना तक था और परमेश्वर ने उनके पूरे घराने को தேவன் அமைதி ஆயிட்டார் நினைச்சிட்டு என்ன யோசித்து பார்த்துட்டு கடைசியில அவன் நினைச்சா, இந்த தேவனுடைய பெட்டியை மாட்டு வண்டியில வச்சுட்டு சுமக்க கூடாது, இந்த கோராயின் புத்திரர்கள் கோகாத்தியர் தான் இதை சுமக்க வேணும் என்று சொல்லி அவங்கள கூப்பிட்டாங்க. அவங்கள பரிசுத்தப்படுத்தினான். 13 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 13 वचन में हम पढ़ते हैं कि उन्हें लगा कि கோகாத்தின் புத்திரர் சுமந்தபடியால் தேவன் அமைதி ஆயிட்டார். और अभी उन्होंने हम 13 वचन में ऐसे पढ़ते हैं कि कोहातियों का पुत्र ने उसे संभाला, इसीलिए परमेश्वर जो है वो शांत हो गए। அவங்க தூக்கிட்டு வந்தாங்க. अभी उसे उठा के लेकर आए। எருசலேம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. यरूशलेम तक अब कोई भी समस्या नहीं था, அவன் தூக்குவதற்கு தான் கர்த்தர் அவனுக்கு அந்த வேலையை கொடுத்தார். क्योंकि उसे उठाने के लिए ही परमेश्वर ने उसे वो काम दिया है। அவர்கள் மகா பரிசுத்தமானவர்கள், பரிசுத்தமான காரியத்தை அவர்கள் சுமக்கிறவர்கள். वो परम पवित्र कार्यों को, वस्तुओं को छूने वाले लोग மற்ற हैं। பிள்ளைகள் எல்லாரும் என்னது, அந்த சுற்றிலும் இருக்கிற அந்த தூண்கள், ஸ்தோத்திரம், அந்த பலிபீடம், அங்க இருக்கிற மற்ற பொருட்களை தான் மற்ற பிள்ளைகள் தூக்குவார்கள். ஆனால் கோராயின் புத்திரர்கள் எதை தூக்குறார்கள் சொன்னா, ஸ்தோத்திரம், அந்த உடன்படிக்கை பெட்டி, அங்கே ஆசரிப்பு கூடாரம், அங்கே இருக்கிறதான மிக எதெல்லாம் பரிசுத்தமா இருக்கிறதோ அதைத்தான் தூக்குனாங்க. ये कोरह के पुत्र जो है वो बहुत ही पवित्र सामानिक चीजों को, वस्तुओं को छूते थे, उनको ही वो आज्ञा दिया गया था। बाकी के पुत्र सब बहुत साधारण से वस्तु, वहां के तंबू, वो सब उठाने का काम करते। ஆரோனுடைய ஊழியம் எவ்வளவு சிறந்ததோ, மோசேயின் ஊழியம் எவ்வளவு சிறந்ததோ, அதே போல இப்போ விரோதமாய் எழும்பினாங்களே, இவங்களுடைய ஊழியங்களும் சாதாரணமானதல்ல, மிக சிறந்த பரிசுத்தமான ஊழியம். आरोन का सेवा जिस तरह बहुत महत्व था, मूसा का सेवा जिस तरह बहुत महत्व था, उसी तरह इस कोरह का सेवा भी था जो इनके विरुद्ध खड़ा था। इनके तो बहुत पवित्र वो सेवा था। அவர்கள் என்ன செய்தார்கள்? लेकिन इन्होंने क्या किया? முதலாவதாய் மோசேயும் ஆரோனையும் குற்றம் சுமத்தினார். पहली बात तो मूसा और आरोन के विरुद्ध खड़े हो गए। ஏன் பொறாமை? क्योंकि जलन। இவர்கள் மாத்திரமே எப்பொழுதும் நிற்கிறார்கள் தேவனுக்கு முன்பாக. यही लोग हमेशा परमेश्वर के सामने खड़े होते हैं। நாங்கள் சுமந்து கொண்டு அமிதமாய் செல்ல வேண்டும். हम भी उसे उठाकर हम जाना है। எல்லாவற்றுக்கும் முன்பாய் நிற்கிறவர்கள் 2 பேர் தானே. लेकिन इनके सामने, यहोवा के सामने हमेशा ये दोनों ही खड़े होते हैं। இவர்கள் யார்? ये लोग कौन है? இந்த கோராகினுடைய அண்ணன்மார்கள். ये कोराग लोगों के भाई लोग ही हैं। ஸ்தோத்திரம், பெரியப்பாவுடைய பிள்ளைகள்.
और इनके चाचा के चचेरे बेटे भी எவ்வளவு हैं। மகிழ்ச்சியாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும். ये चचेरे भाई है, लेकिन फिर भी என்னுடைய कितना குடும்பம் खुशी से அல்லவா होना है। கிறிஸ்துவுக்காய் அமிதமாய் பாரம்பரியமாய் தலைமுறையாய் ஊழியம் செய்கிறார்கள். மகிழ்ச்சி அடைந்து இருக்க வேண்டும். उन्हें खुश होना चाहिए था। हमारा पूरा परिवार मसीह के लिए इतना पारंपरिक रूप से वो परमेश्वर का सेवा कर रहे हैं। குற்றம் சாட்டினார்கள். पहली बात तो उनके विरुद्ध खड़े हो गए थे। ரோமர் 14 அதிகாரம் रोमियो का पुस्तक 16वां अध्याय 4 வசனத்திலே 14 अध्याय 4 वचन में வேலைக்காரனை குறித்து குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. पवित्र शास्त्र कहता है, तू कौन है जो दूसरों के सेवक पर दोष लगाता है। அவன் விழுந்தாலும் அவன் எழுந்தாலும் அவன் எஜமானுக்கு அவன் உத்தரவாதி. अगर वो गिर जाए या फिर स्थिर रहे, वो उसके स्वामी का संबंध है। அநேகரை நாம் குற்றப்படுத்தும். अनेक लोगों को हम उन्हें दोष விசுவாசிகளை लगाते நம்ம हैं। குற்றப்படுத்துறோம். बहुत सारे लोगों का दोष लगाते हैं। வாயை திறந்து யாராயிலும் அமிதமாய் நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்துறோம். मुंह खोलकर किसी को भी हम दोष लगाते हैं। இந்த குற்றம் சாட்டுவது நிற்க வேண்டும். ये दोष लगाना खत्म होना है। குற்றம் சாட்டுகிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். हम कई सारे दोषियों को हमने देखा है। மற்றவர்களை குற்றம் சாட்டியவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதையும் நான் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். और दूसरे लोगों हमने ये भी देखा है कि दूसरों को हमेशा जो दोषी ठहराते हैं उनका जीवन किस तरह है। குற்றம் சாட்டவே கூடாது. कभी भी हम दूसरों को दोषी नहीं ठहराना குற்றம் है। சாட்டுவது பிசாசுடைய வேலை. और दूसरों को दोषी ठहराना एक शैतान का काम होता है। விசேஷம் 12 அதிகாரம் 10 வசனத்திலே இரவும் பகலும் நம்மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான் என்று வாசிக்கிறோம். और प्रकाशित वाक्य 10 आखिरी में हम पढ़ते हैं कि दिन और रात तो दोषी मानता था, वो गिर गया था करके हम पढ़ते हैं। இரண்டாவதாக दूसरी बात, தேவன் தந்த வாக்கு தத்தங்களையும் தேவன் தந்த ஸ்தோத்திர வார்த்தைகளையும் அவர்கள் அவமதித்தார்கள். दूसरी बात, परमेश्वर ने उन्हें जो वादा किया था, उन्हें जो वाचा दिया था, उससे उन्होंने अपमान किया। என்னாகமம் 16 அதிகாரம் 13-14 இப்படி வாசிக்கிறோம். தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாய் பேசினார்கள். என்ன பேசினார்கள்? இந்த வனாந்திரத்திலே கொன்று போடும்படிக்கு எங்களை கொண்டு வந்தி, நீ சொன்னது போல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு எங்களை கொண்டு போகல, நீ சொன்னது போல வயல் தோட்டமும் அவிதமாய் வயலும் தோட்டமும் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார்கள். उन्हें उसे दोषी ठहराया और यही कहा कि हमें जंगल में मार डालने के लिए लेकर आए हैं, मधु के धाराएं और दूध के धाराएं में हम बहती हुई नदी वहां पर नहीं आए हैं करके ऐसे बहुत सारा दोष उनसे कहा। मूसा, तूने झूठ बोला। அழுதேரோடு தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்ன, எங்க கொண்டு போன? வனாந்தரத்தில் தான் என்று கிடக்கிறோம். तूने कहा दूध और मधु की धाराएं के देश में लेकर जाऊंगा, लेकिन कहाँ आए हैं हम? तो जंगल में पड़े। வயலும் கொடுக்கல, எங்களுக்கு அமிதமாய் எந்த தோட்டமும் கொடுக்கல, தேசமும் கொடுக்கல. तुमने ना कोई खेत दिया है, ना कोई दाख की बोरियां दिया है, हमें तो सिर्फ और सिर्फ इस जंगल प्रदेश ही दिया है। ஊழியக்காரர்களாகிய அவர்கள் அநேக விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியதான இந்த கோராகின் புத்திரர்கள் விசுவாசிகளை கூப்பிட்டு சபைக்கு விரோதமாய் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் அவர்கள் பேசினதை கர்த்தர் கவனித்து கேட்டுக்கொண்டே இருந்தார். और सेवा के इतने महा पवित्र स्थान में रहने वाले ये कोरा के पुत्र जो है वो उनके इस्राएलियों को लेकर उनके विरुद्ध वो परमेश्वर के दासों के विरुद्ध परमेश्वर ने दान दिया उसे। என்னாகமம் 16:30 வாசிக்கிறோம், இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள். हम गिनती 16:30 में हम पढ़ते हैं कि इस मनुष्य ने यहोवा का अपमान किया है। கர்த்தரை அவமதித்தார்கள். इस मनुष्य ने यहोवा का अपमान किया है। 1 சாமுவேல் 2:30-31 வாசிக்கிறோம், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். पहला सामुएल 2:30-31 में हम पढ़ते हैं कि मुझे जो आदर करता है उसका मैं आदर करूंगा। நான் என்னை கனம் பண்ணாதவன் கனவீனம் அடைவான். जो मुझे अपमान करता है वो भी अपमानित बन हो जाएगा। அன்றைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை கனப்படுத்த பழகணும்.
हम परमेश्वर के बच्चे, हम उन्हें आदर करना है। தேவனை மேன்மையாக எல்லா இடங்களிலும் நாம் உயர்த்த வேண்டும். परमेश्वर को एक हमेशा उनकी महिमा ही करते रहना है। பிள்ளைகளை விட, நம்முடைய குடும்பத்தை விட, நம்முடைய அபிதமான எந்த குடும்பத்தில் இருக்கிற எதை விட இயேசுதான் கனப்படுத்தப்பட வேண்டும். हमारे परिवार हो, हमारे घर के हर एक सदस्य से भी हम हमेशा यीशु को ही उनका முதல் ஸ்தானம் ஆண்டவராகிய கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். उन्हें ही हमें हमेशा एक सम्मान देना है, उन्हें ही हमेशा पहला स्थान देना है। சமூகத்தை நாம் கனப்படுத்த வேண்டும். और परमेश्वर के समूह को ही अपना हमेशा வார்த்தைகளை நாம் கனப்படுத்த வேண்டும். और उनके वचनों को ही हमेशा उनका महिमा करना है। ஆராதனையை கனப்படுத்த வேண்டும். आराधना को भी एक सम्मान देना है। கர்த்தருடைய பந்தியை நாம் கனப்படுத்த வேண்டும். परमेश्वर के प्रभु भोजन को भी हम सम्मान देना है। எல்லாம் கனவீனப்படுத்த கூடாது. किसी को भी हमें अपमान नहीं करना है। மல்கியாவின் நாட்களிலே கர்த்தருடைய பந்தியை ஆசாரியர்கள் கனவீனப்படுத்தினார்கள். और मलकिया के दिनों में याजक लोग जो हैं परमेश्वर के प्रभु भोजन को उन्होंने अपमान किया। மல்கியா முதலாம் அதிகாரம் मलाकी का पुस्तक पहला अध्याय 6-7 வசனத்தை நீங்கள் வாசித்தால் ஆண்டவர் சொல்றார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே. उन्होंने कहा कि 7-6 में हम पढ़ते हैं कि अगर मैं पिता हूँ कि मेरा वो सम्मान किधर है, अगर मैं एक मालक हूँ तो मेरा 7 வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய பந்தியை அமிதமாய் மல்கியாவின் நாட்களிலே ஆசாரியர்கள் அசுத்த செய்தனர், அற்பமாய் நினைத்தனர், அசுத்தமான அப்பத்தை படைத்து இதுதான் பஸ்கா என்று சொல்லி ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். और 6-7 में हम पढ़ते हैं कि बहुत ही उन्होंने तुच्छ तरीके से उनका अपमान किया कि प्रभु भोजन यही है करके उन्हें अपमान किया करके அப்பத்தை படைக்கவில்லையா, பலிபீடத்தில் வைக்கவில்லையா? उसे कहा गया कि क्या तुम अशुद्ध उस प्रभु भोजन को उस वेदी पे अपने तंबू में नहीं रखा है क्या? பந்தி அவர்களுக்கு அவ்வளவு அவலட்சணமாய், அவ்வளவு அவிதமாய், அவர் அற்பமாய் எண்ணினார்கள். प्रभु भोजन उनको उस समय पर बहुत ही वो छोटा सा उन्होंने तुच्छ समझा। ஆகையால் தான் கர்த்தர் சொன்னார், எனக்கு பயப்படும் பயம் இருந்தா அப்படி செய்வியா அப்படின்னா. इसीलिए परमेश्वर ने उनसे कहा कि अगर तू मुझे देखकर तू डरता रहेगा तो तू ऐसा करेगा क्या? நானும் கர்த்தருடைய பந்திக்கு வரும் பொழுது ஒரு பயம் பக்தி நமக்கு வேணும். परमेश्वर के बच्चे आप और मैं परमेश्वर का भय हमें मानना है। இவ்வளவு பரிசுத்த சிந்தையோடு கூட அந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் பயபக்தியோடு கூட காணப்பட उस प्रभु भोजन पे बैठते समय कितने पवित्र एक सोच के साथ, इस भय भक्ति के साथ हमें बैठना है। ஒரு நாளும் கர்த்தருடைய பந்தியை கர்த்தரை நாம் கனவீனப்படுத்த கூடாது. उस प्रभु भोजन में उस मंडली में हमें परमेश्वर के भय मानना है और कभी भी उसे तुच्छ नहीं मानना है। 11 அதிகாரத்திலே இப்படி வாசிக்கிறோம், நம்மை நாமே நிதானித்து அந்த நேரத்திலே அறிய வேண்டும். पहला कोरिन्थियों 16 में हम ऐसे पढ़ते हैं, हम अपने आप को ध्यान देकर हमें समझ कर लेना है। இந்த காரியத்தை எல்லாம் அன்பு பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை கனப்படுத்த, ये सभी कार्यों में परमेश्वर के बच्चे हम उनका सम्मान करना है। ஆண்டவரே, இந்த பந்தியிலே நான் பங்கெடுக்க வந்திருக்கிறேன், परमेश्वर में इस प्रभु भोजन में बैठा हूँ பரிசுத்தப்படுத்துங்க और मुझे आप पवित्र कीजिए। உங்களுக்கு பிரியமில்லாதது என்னிடத்தில் இருந்தால் அதை நீக்கி போடுங்க, இனி நான் அதை தொட மாட்டேன். अगर आपका जो भी आपको पसंद नहीं है वो अगर मेरे अंदर है तो आप मुझे माफ करो, वो मैं कभी नहीं छूऊंगा। அவரை கனப்படுத்தும் பொழுது நம்முடைய தேவன் நம்ம என்ன செய்கிறார்? கனப்படுத்துகிறார். परमेश्वर के बच्चे अगर हम परमेश्वर को हम सम्मान करेंगे तो परमेश्वर हमारा सम्मान करते हैं। இதெல்லாம் அந்த கோராகின் புத்திரர்கள், அந்த லேவி கோகாத்தின் புத்திரர்கள், அந்த கோராகின் கூட்டத்தார் இதை செய்ததினாலே மோசே இப்போ என்ன சொன்னான்? என்னாகும் 16:29 சகல மனிதரும் சாவது போல இவர்கள் சாகக்கூடாது. गिनती 16-29 में मूसा ने उन कोराह के पुत्र के विरोध क्या कहा कि सारे मनुष्य जैसा मृत्यु हो रहे हैं, மரணங்கள் இருக்கக்கூடாது. इनका मृत्यु दूसरों मनुष्यों के समान नहीं होना है। இவருடைய மரணங்கள் வித்தியாசமாய் இருக்க வேண்டும்.
इनका भी मृत्यु अलग तरीके से होना है। உண்மையிலே நான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் சொல்லுகிற வார்த்தை சத்தியமானது, என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்பது உண்மை என்றால் பூமி பிளந்து இவர்களை மூடி போடட்டும் என்று சொன்னான். 30-31 வசனத்தில் பூமி பிளந்து எல்லாரையும் அப்படி மூடி போட்டது. और 30-31 में हम पढ़ते हैं कि अगर मैं परमेश्वर का दास हूँ और सच है तो पृथ्वी खुलकर उन्हें वो खींच ले जाए करके हम 30-31 में ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தான், परमेश्वर बहुत दयालु है, நம்மேல் பட்சதாபம் உள்ளவர் தான், हमारे ऊपर उन्होंने दया रखा है, हमारे ऊपर वो करुणा दिखाते हैं, நீதி உள்ள நியாயாதிபதி, लेकिन वो न्यायों का परमेश्वर है। மகிமை வெளிப்பட்டது, महिमा वहां पर प्रकट हुआ, நியாயத்திற்கு கொண்டு வந்தது, அவர்களை அழித்து போட்டது. और उस महिमा ने वहां पर न्याय का दंड लेकर आया और वहां पर उन्हें नाश कर दिया। நேரமாகிறது, நான் கடந்து போகிறேன். समय हो गया है, मैं என்னாகமம் 20 அதிகாரம் 6 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். गिनती का पुस्तक 20वां अध्याय 6वां वचन ले लेंगे। கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. परमेश्वर का महिमा वहां पर उन्हें दिखाई दिया। கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. यहोवा का महिमा वहां पर उन्हें दिखाई दिया। எதற்கு இங்கே கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது? क्यों उन्हें वो महिमा दिखाई दिया? 20 அதிகாரம் 2 வசனத்திலே ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. 20वां अध्याय 2वां वचन में लोगों के लिए पानी नहीं था। அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். तभी वो मूसा और आरोन के विरुद्ध इकट्ठा हो गए। நாங்களும் எங்கள் மிருக ஜீவன்களும் சாகுபடிக்கா வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீர், விதைப்பும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் திராட்சை செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வந்தீர் என்று मुरमुरताர்கள். वो इजरायलियों ने कहने लगे कि हमको मिस्र से क्यों निकालकर इस बुरे स्थान में पहुंचाया जहाँ पर बीज, अंजीर, दाखलता या अनार कुछ भी नहीं है, यहाँ पर पानी भी नहीं है करके वो विलाप करने लगे। எங்களை கெட்ட இடத்துல கொண்டு வந்து எங்களை சாக கொண்டு வந்துட்டார். हमें इस बुरे स्थान में लेकर आकर हमें मार डालने के लिए लेकर आया है। ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் அமைதியா இருக்கிறார். लेकिन यहोवा कितने शांति से है। கோபப்படுத்தினாலும் ஆண்டவர் ஒன்னும் ஏற்கனவே 16 அதிகாரத்தில் அநேக செத்து போயிட்டான். 16 अध्याय में देखा जाए तो अनेक लोग मर गए थे उनके क्रोध की वजह से। அவர்கள் செய்த தவறுக்கு தக்கதா அழித்து கொண்டே இருந்தா அவருடைய காரியங்கள் எல்லாம் அழிந்து போகுமே என்று சொல்லி தேவன் அவர்கள் மேல் கொடுமையானவராய் இல்லாம இரக்கமுள்ளவராகவே காணப்பட்டார். अगर सबको ऐसे ही मार डालेंगे तो पूरा कार्य नष्ट हो जाएगा करके परमेश्वर कितने अच्छे तरीके से उन पर दयालु थे। அப்பொழுது ஆண்டவராய் கர்த்தர் பேசினார். तब परमेश्वर यहोवा ने उनसे बात किया, ஸ்தோத்திரம், நீ ஒரு கோலை எடுத்துட்டு அவ்விதமாய் நீ ஆரோனை கூட்டிட்டு சபையார் எல்லாருக்கும் முன்பாக கடந்து போ அப்படின்னு சொன்னார். और उस लाठी को ले ले और तू अपने भाई आरोन समेत मंडली को इकट्ठा करके चले जाओ उस चट्टान पर करके कहा। 20 அதிகாரம் 8 வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவன் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொன்னார். और 20:8 में हम पढ़ते हैं, उसके लाठी को ले ले और अपने भाई आरोन समेत मंडली को इकट्ठा करके उनके देखते उस चट्टान से बात कर। நீ சபையார் எல்லாரும் கூட்டிட்டு போ, तू अपने मंडली को लेकर जा, அந்த கண்மலையை பார்த்து நீ பேசு, उस चट्टान की ओर देखकर बात कर, அந்த கண்மலை உங்களுக்கு தண்ணி கொடுக்கும், तब वो अपना जल देगा। அப்ப ஏன் இந்த கர்த்தருடைய மகிமை இந்த 6 வசனத்துல வெளிப்பட்டது? क्यों परमेश्वर का महिमा इस 6 वचन में प्रकट हुआ? ஆண்டவராகிய கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு கற்பாறை போன்ற இடமாயிருந்தாலும் கடினமான ஒரு இடமாயிருந்தாலும் அதன் மத்தியிலும் தம்முடைய ஜனத்தின் தேவையை சந்திப்பார் என்பதற்கு அடையாளமாய் தெய்வ மகிமை இங்கே வெளிப்பட்டது. परमेश्वर का महिमा यहाँ पर प्रकट हुआ ताकि इस दिखाने के लिए कि चाहे वो कितना भी जंगल प्रदेश हो, चट्टान हो, परमेश्वर वहाँ पर भी अपना तेजस्वी वहाँ दिखाते हैं करके उनका महिमा இந்த கோலை எடுத்துக்கிட்டு நீ போய் அந்த எதிரே இருக்கிற அந்த கண்மலை பார்த்து எங்களுக்கு தண்ணீர் கொடு கண்மலையே அப்படின்னு கேளு, தண்ணீர் கொடுக்கும். और परमेश्वर ने यहाँ पे कहा कि तेरा लाठी लेकर जाओ और वहाँ पर जो चट्टान दिख रहा है उससे बात कर, वो तुझे जल देगा।
ஏனென்றால் क्यों? कारण क्या है? ஏற்கனவே இவங்க அவிசுவாசத்தினால் நிறைஞ்சிருக்காங்க, क्योंकि पहले ही वो अविश्वास से भरे हैं, முறுமுறுப்பினால் நிறைஞ்சிருக்காங்க. विलाप से भरे हुए हैं. இப்போ இந்த சம்பவத்தை கண்மலையை பார்த்து பேசும் பொழுது அது தண்ணீர் கொடுக்கிறது. அந்த தண்ணீரை இவர்கள் காணும் பொழுது என்னை அவர்கள் விசுவாசிப்பதற்கு ஏற்றதா இருக்கும் என்று கர்த்தர் நினைத்தவராய் மோசேயை பார்த்து சொன்னார், கோல் எடுத்துட்டு போய் கண்மலையை பார்த்து பேச அப்படின்னா. क्योंकि अगर ये इसको देख के वो विश्वास करेंगे तो मुझे भी देखकर उनका विश्वास मेरे अंदर का वो उन पर बढ़ जाएगा. तो तू जा और उस चट्टान को देखकर बात कर करके. ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா அப்படி அவிசுவாசம் அகலணும். परमेश्वर का यही मकसद था ताकि उनका वो अविश्वास निकलना है, அவருடைய முறுமுறுப்பு ஒழியணும், उनका वो बड़बड़ना खत्म होना है. இவர்களை நான் மன்னித்து இவரிடத்திலிருந்து நல்ல ஸ்தோத்திர சுபாவங்களை நல்ல எண்ணங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். ஆகையால் மோசே அந்த கோல் எடுத்துட்டு போய் கண்மலையை பார்த்து பேசுப்பா அப்படின்னா. मैंने इन्हें माफ तो किया लेकिन उनके अंदर में एक अच्छा स्वभाव देखना चाहता हूँ, इसलिए मूसा वो लाठी लेकर जाओ और चट्टान को देखकर बात कर करके. இரண்டாவது ஏன் கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னா, அந்த கண்மலையை நீ பேசும் பொழுது அது தண்ணீர் கொடுக்கிறது. दूसरी बात क्यों उस चट्टान को देखकर बात करना है? क्योंकि वो चट्टान से बात करते ही वो उन्हें पानी जल देगा. அப்ப இந்த கண்மலையே தண்ணீர் கொடுக்கும் போது இவ்வளவு கடினமான பாறையே ஆண்டவருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு தேவ வார்த்தைக்கு அது கீழ்ப்படிந்து தரும் பொழுது நம்ம இப்படி இருக்கிறோமே, நம்மளும் கீழ்ப்படியணும் என்கிற ஒரு உணர்வாயிலும் அவர்களுக்கு உருவாகும் என்பதற்காய் கர்த்தர் அந்த கண்மலையை பார்த்து பேச அப்படின்னா. और दूसरी बात, परमेश्वर ने उस चट्टान से इसलिए बात करने का क्योंकि अगर वो कठोर चट्टान भी उनका बात सुन सकता है तो ये लोगों का दिल भी इतना अच्छा सा पिघल जाएगा तो वो भी सुधर जाएंगे करके परमेश्वर ने उनसे उस समय वैसे कहा. மூன்றாவது, तीसरी बात, ஏற்கனவே கண்மலையை அடிச்சாச்சு, पहले ही उस चट्टान को मार दिया है. என்னாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் गिनती का पुस्तक 17वां अध्याय 6ஆம் வசனத்திலே 6 वचन में, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். और उस चट्टान के ऊपर मैं खड़ा रहूंगा और तो उस चट्टान को मार, तब लोगों को उससे जल मिलेगा करके उन्होंने कहा. இங்கே ஏற்கனவே அந்த கண்மலையை அடிக்க சொன்னார் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், மோசே அடித்தால் தண்ணீர் வந்துருச்சு. और पहले ही परमेश्वर ने उस चट्टान को मारने को कहा, उसे चट्टान को मारा और वहां से जल आ गया. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? கண்மலையை பார்த்து பேச. अब परमेश्वर ने क्या कहा कि उस चट्टान को देखकर बात कर. இந்த முறை அப்பா நீ கண்மலையை அடிப்பதல்ல, அந்த கண்மலையை பார்த்து நீ பேசு. इस बार तो उस चट्टान को मारना नहीं है, उस चट्टान को देखकर बात करना है. அதற்கு நீ உனக்கு விசுவாசம் நிறைந்து அதோடு கூட நீ பேசினா உன் சத்தத்தை கேட்கிற அந்த கண்மலை தண்ணீர் கொடுக்கும். इसके लिए तुझे, अगर तू उस विश्वास के साथ उस चट्टान से बात करेगा तो उस चट्टान तेरा बात सुनकर वो तुझे पानी देगा. ஆனால் மோசே என்ன பண்ணார்? இந்த ஜனங்களுக்கு நான் பேசிய தண்ணீர் வாங்கி கொடுப்பது என்று சொல்லி அந்த கண்மலையை கோலினால் 2 முறை அடித்தார். लेकिन इस लोगों को मैं बात कर ही इस चट्टान से क्यों जल मांगू, इसीलिए मूसा ने उस चट्टान को 2 बार अपनी लाठी से मारा. இது ஆண்டவருடைய பார்வைக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு, விசனமாயிடுச்சு. ये परमेश्वर के दृष्टि में बहुत क्रोधित हो गया था. ஏனென்றால் क्यों? ஏற்கனவே ஆண்டவர் ஒரு முறை அவர் அடிக்கப்பட்டார். क्योंकि परमेश्वर ने एक बार उन्हें मार दिए थे. திரும்ப அடிக்கப்படுவது தேவ சித்தம் அல்ல என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहता है दोबारा उन्हें मारना परमेश्वर का मकसद नहीं है. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, इब्रानियों का पुस्तक 9:26 में, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கு பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார்.
और ताकि अपने ही बलिदान के द्वारा पाप को दूर कर देने के लिए इस अंत में उन्होंने एक ही बार प्रकट हुए। ஒரே தடவை வெளிப்பட்டார். वो एक बार प्रकट हुए हैं। எதற்கு வெளிப்பட்டார்? किस लिए प्रकट हुए நம்முடைய थे? பாவங்களை நீக்கும் பொருட்டாக பலி செலுத்தும்படியாய் இயேசு தன்னையே பலியாய் கொடுக்கும்படியாய் ஒரே தரம் அவர் வெளிப்பட்டார். ताकि अपने बलिदान के द्वारा पाप को दूर कर देने के लिए वो அவர் இயேசு என்கிறதான அந்த பெயரோடு கூட அந்த யோசேப்பு மரியாளுடைய வீட்டிலே அவருக்கு ஒரு பச்சிளம் குழந்தையாய் பிறந்தார். वो यीशु नामक नाम से उस यूसुफ और मरियम के घर पे वो एक बालक पैदा हुए। எபிரேயர் 9:12 எப்படி வாசிக்கிறோம்? எபிரேயர் 9:12 में हम ऐसे சொந்த पढ़ते हैं, ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டாக்கினார். और एक ही बार पवित्र स्थान में प्रवेश किया। वो अपने ही लहू के द्वारा एक ही बार தன்னுடைய पवित्र स्थान में प्रवेश किया। தன்னுடைய ரத்தத்தை தன்னுடைய கரத்திலே ஏந்தி கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் பிரதான ஆண்டவராகிய பிதாவிடத்திலே கடந்து போய் தன் ரத்தத்தை அவருக்கு காண்பித்தார். अपने ही लहू के द्वारा उन्होंने उस पवित्र स्थान को अपने पिता को उन्होंने प्रवेश किया। ஏனென்றால் பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை அவ்விதமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக அவன் பிரவேசிக்க வேண்டும். அந்த ரத்தத்தை கொண்டு போய் தேவனிடத்திலே யெகோவாவிடத்திலே காண்பிக்க வேண்டும். क्योंकि प्रधान याजक जो है उस पवित्र स्थान में एक ही बार उन्हें प्रवेश करना है और वो लहू को पवित्र लहू को वहाँ पर परमेश्वर के सामने रखना है। ஆசாரியராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து தன் ரத்தத்தை அவ்விதமாய் கரத்திலே ஏந்தி கொண்டு பிதாவிடத்திலே மகா பரிசுத்த ஸ்தலமாக்கிய தேவ சமூகத்திலே கிருபாசனத்திலே கடந்து போனார். महापवित्र यीशु मसीह जो है अपने ही लहू को द्वारा उस पवित्र स्थान में प्रवेश करने के लिए परमेश्वर के पास अपने ही पवित्र लहू को लेकर जाते हैं। எபிரேயர் 7:27 வாசிக்கிறோம். इब्रानियों 7:27 में हम पढ़ते हैं, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். क्योंकि अपने आप को बलिदान चढ़ाकर उसी ने उसके एक ही बार निपटा दिया। ஒரே தரம் செய்து முடித்தார். उसे एक ही बार में निपटा दिया। எபிரேயர் 10:14 इब्रानियों 10:16 में ஒரே பலியினாலே அவர் பிதாவை பூரணப்படுத்தினார். और पहले ही बलि में वो परमेश्वर पिता को उसने परिपूर्ण ஒரே பலியினாலே இதை செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் ஒரே பலியினாலே பூர்ணப்படுத்தினார். இனி பலி செலுத்த வேண்டியது அவசியம் அல்ல. अपने एक ही बलिदान से उसने अपने आप को परिपूर्ण किया और बलिदान देना आवश्यक नहीं। ஆடோ மாடோ கோழியோ எதுவும் இனி பலி செலுத்த வேண்டியதில்லை. அந்த ஒரே பலி தன்னையே கொடுத்து தேவன் என்ன செய்தார்? பூர்ணப்படுத்தினார். अपने ही बलिदान देकर उसने परमेश्वर ने अपने आप परिपूर्ण कर दिया ताकि कोई और बलिदान देने की जरूरत नहीं। 10:12 இப்படி வாசிக்கிறோம், அவர் பலியை செலுத்தி தேவனுடைய வலது பார்சத்திலே ஒரே பலியை செலுத்தி தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். और इब्रानियों 10:12 में हम पढ़ते हैं कि एक ही बलिदान सर्वदा के लिए चढ़ाकर परमेश्वर की दाहिने जात இங்க இதுவரைக்கும் நாம் சொல்லிட்டே வந்தேன், ஒரே பலி ஒரே தரம் ஒரே தரம் ஒரே தரம். हमें अब तक बताते आ रहा था एक ही बलिदान एक ही बार करके। ஏன் இதை நான் சொன்னேன்? क्यों मैंने ये कहा? இயேசு ஆண்டவராகிய கர்த்தர் யாத்திராகமம் 17:6 ஒரு தரம் அந்த கன்மலை அடிக்கப்பட்டது. निर्गमन 16:7 में एक ही बार उस चट्टान को मार दिया गया था। ஆனால் இப்போ மோசே இரண்டாவது முறை அவன் அடிக்கும் பொழுது தேவனுடைய பிரமாணத்துக்கு மேலானதாய் அது மாறினது. क्यों? लेकिन अब मूसा उसे दूसरी बार मारते समय वो परमेश्वर के प्रमाण के ऐसे उल्टा हो जाता है। ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுப்பது மாத்திரம் அல்ல, இங்கே யாத்திராகமம் 17:6 நீங்க பார்த்தால் கன்மலையின் மேல் நான் நிற்பேன், அந்த கன்மலை அடி என்று சொன்னார். और ना केवल उन्हें जल देने के लिए नहीं, यहाँ पर 16:7 में अगर आप 17:6 में आप देखेंगे तो उस चट्टान को मार, उस चट्टान से मैं तुझे पानी दूंगा। 1 கொரிந்தியர் 10:4 அந்த கன்மலை கிறிஸ்துவே। और पहला कुरिन्थियों 10:4 में हम पढ़ते हैं वो चट्टान ही मसीहा है। அந்த கன்மலை கிறிஸ்து।
वो चट्टान ही मसीहा है। கன்மலை மேல் நான் நிற்கிறேன் என்றால் அந்த கன்மலை அல்ல, என்னைத்தானே அடிக்கிறாய். क्योंकि वो चट्टान के ऊपर मैं खड़ा हूँ, उस पर्वत को नहीं, तो मुझे ही मार रहा है। ஆண்டவராய் கர்த்தர் யோவான் 4:14 சொல்றார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. और परमेश्वर यूहन्ना में कहते हैं कि मैं जो पानी देता हूँ उसके द्वारा तुझे कभी भी प्यास नहीं होगा, ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும். क्योंकि वो अनंत काल में वैसे ही बहने वाला वो पानी है। அவனுக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வரும். वो उनके लिए एक उद्धार लेकर அவன் आएगा। உலகத்தின் மேல் அவன் தாகமுள்ளவனாய் இருக்கவே மாட்டான். वो संसार में एक प्यासा नहीं रहेगा। இதுவரைக்கும் இருந்த உலக தாகங்கள் எல்லாம் நான் கொடுக்க ரட்சிப்பு தண்ணீரினாலே எல்லாம் சரியாகும். இனி உலக தாகம் அவனுக்குள் உருவாகாது. अब तक ये जगत का प्यास से मैं जो उद्धार देता हूँ वो सब ठीक हो जाएगा, अब उसको कोई प्यास नहीं होगा। இப்ப நம்ம பார்க்கிறோம் இரண்டாவது முறையும் அந்த கன்மலை அடிக்கப்பட்டது. लेकिन अब यहाँ पर हम देखते हैं दूसरी बार भी उस चट्टान को मारा गया है। ஆண்டவர் வருத்தப்பட்டார். परमेश्वर वहाँ पर दुख हो गए। ஒரே தடவை தானே உனக்கு நான் மரிக்கணும், मैं तेरे लिए एक ही बार बलिदान देना है, ஒரு முறை தானே நான் அடிக்கப்படணும். मैं एक ही बार तो वहाँ पर நான் திரும்ப திரும்ப அடிக்கப்படுவது என்னுடைய பிதாவுடைய நோக்கம் இல்லையே. मैं दोबारा बलिदान देने के लिए मेरा पिता का वो मकसद नहीं है। 12 வசனத்தில் சொல்றார், वही हम 12 वचन में என்னாகும் 20:12 இஸ்ரவேல் புத்திரரே கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தப்படுத்தும்படியாய் நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனீர்கள். और गिनती 20:12 में हम पढ़ते हैं कि इजराइल लोग मेरे ऊपर पवित्र नहीं ठहराए क्योंकि वो विश्वास नहीं करते। இந்த ஜனங்களுக்கு முன்பாக என்னை நீ பரிசுத்தப்படுத்தினா என் நாமம் பரிசுத்தம் பண்ணும்படியாய் நீ செய்திருப்பாய் என்றால் அந்த ஜனங்கள் என்னை விசுவாசித்திருப்பார்கள். अगर इन लोगों के सामने मेरे ऊपर तू विश्वास किया होता तो ये लोग भी मेरे नाम पे विश्वास करते थे। உனக்கு கோபம் இருக்கலாம், तुझे क्रोध हो सकता है, ஆனால் எதன் மேல் இருக்க வேண்டும்? लेकिन किसके ऊपर होना है? என்னுடைய பிரமாணத்தின் மேல் என்னுடைய காரியத்திலே நீ ஊழியக்காரனாகிய நீ அமிதமாய் உன்னுடைய கோபத்தை நீ காண்பித்தாய் என்று கர்த்தர் அவனை குறித்து துக்கப்பட்டார். तू मेरे प्रमाण के ऊपर, तू मेरे कार्यों में तू अपना क्रोध दिखाया करके परमेश्वर वहां पर 27:14 அதே காரியத்தையும் திரும்ப சொல்றார். சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்திரத்தின் தண்ணீர் கடத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே என்றார். और गिनती 27:20 में हम पढ़ते हैं कि जिस तरह जहां पर तुम्हें मुझे पवित्र करना है वो किया नहीं और आपने उसे उल्टा अलग ही कर दिया है। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर कहते हैं இப்படி நீ செஞ்சதுனால तुमने ऐसा एक गलती किया, உனக்கு ஒரு தீர்ப்பை நான் கொடுக்கிறேன், इसलिए मैं तुम्हें एक दंड देता हूँ। என்னாகமம் 20:12 गिनती 20:12 में இஸ்ரவேல் சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்று சொன்னார். अब इस मंडली को उस देश में पहुंचाने न पाओगे करके परमेश्वर நீ அந்த தேசத்துக்குள்ள நீ என்ட்ரு பண்ண மாட்ட. अब तू उस देश में तू वहां पर प्रवेश नहीं करेगा। உபாகமம் 3:26-27 அவன் கெஞ்சி கேட்கிறான். व्यवस्था विवरण 3 अध्याय 3 अध्याय 26-27 में वो उससे विनती करता है, தேசத்துல போய் நான் பார்த்துட்டு வந்துறேன். वो विनती करता है कि परमेश्वर मैं उस देश में जाकर देखकर आ जाऊंगा, பார்த்துட்டு வந்துறேன், मैं सिर्फ देखकर आ जाता हूँ वो कैसा है। அந்த காரியத்தை குறித்து நீ பேசாத, नहीं तो अब उसके बारे में बात नहीं போக மாட்டேன்னு அங்க போக மாட்டேன். तो वहां पर नहीं पहुंचेगा तो नहीं पहुंचेगा। தேவன் எவ்வளவு நீதி உள்ளவர். परमेश्वर कितने न्याय परमेश्वर। தப்பு யார் பண்ணாலும் சரி தப்பு தான். जो कोई भी गलती करे वो गलती है। நீ அடித்தது அபிதமாய் ஸ்தோத்திரம் கண்மலை அல்ல, என்னைத்தான் திரும்ப அடிச்சிட்ட. तूने वो चट्टान को मारा, वो तुझे उस चट्टान को नहीं मुझे तूने फिर से दोबारा என்னை நீ பரிசுத்தம் பண்ண தவறிட்ட. तूने मुझे पवित्र करने के लिए तूने मुझे गलत ठहरा दिया। முறுமுறுப்புதற்கேற்ற விதமாய் அவிசுவாசத்தினால் நிறையும்படியாய் ஸ்தோத்திரம் திரும்ப என்னை கண்மலையை நீ அடித்தாய். वो लोग बड़बड़ाने के लिए दोबारा उनके अंदर अविश्वास लेकर आने के लिए उस शैतान को तूने मार दिया। போவதற்கு அத்தனை வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு சட்டதிட்டங்களை சரியாய் காரியங்களிலே இருந்து அது உண்மையாய் இருந்தா போக முடிந்தது, இல்லைன்னா போக முடியாதுன்னு சொன்னார். பரம கானானுக்குள் போவது
எத்தனை பெரிய எத்தனை சுத்தமுள்ளவர்களாய் நாம காணப்படும். उस कनान देश में प्रवेश करने के लिए अगर हम सच्चे होंगे तो ही वो जा सकता है करके परमेश्वर ने उससे कहा। इसका मतलब हम उस परम कनान में स्वर्ग राज्य में पहुंचने के लिए हमें कितना पवित्र होना है। நம்முடைய கீழ்ப்படியாமை அங்கே கொண்டு போகாது. हमारा न सुनना, गलती करना हमें वहाँ नहीं लेके जाएगा। நம்முடைய கோபம் அங்கே கொண்டு போகாது. हमारा क्रोध हमें वहाँ पर नहीं लेके जाएगा। நம்முடைய தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அங்கே கொண்டு போகாது. परमेश्वर के प्रिय कार्य, न प्रिय कार्य कुछ भी होगा वो हमें नहीं लेके जाएगा। கானான் தேசத்துக்குள் போவதற்கு எத்தனை அருமையான ஒரு தேவ மனுஷன், எத்தனை முறை 40 நாள் என்று உபவாசம் இருந்தவன் இப்பொழுது அந்த கானானுக்குள் சாதாரணமான ஒரு கானானுக்குள் போக முடியாது. तो साधारण से कानान के लिए वो परमेश्वर का दास 40 दिन में ऐसे कितना उपवास किया, लेकिन अब उनके क्रोध के वजह से वो नहीं जा पाएगा करके कहने लगे। பயத்துடனே நடுக்கத்துடனே நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசம். भय भक्ति के साथ, बहुत श्रद्धा के साथ उस उद्धारता को संभालने के लिए हम प्रयास करना है। 12 पौल அப்போஸ்தலன் சொல்றார். फिलिपियों का पुस्तक 2:12 में प्रेरित पौलुस कहते हैं, பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. बहुत भय भक्ति और श्रद्धा के साथ अपना उद्धारता को पूरा करने के लिए प्रयास कीजिए। கடைசியாக ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். आखिरी में एक बहुत बात बताकर मैं समाप्त करता हूँ। ஆறாவதாக छठा अध्याय யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே निर्गमन का पुस्तक 40वां अध्याय 34वां वचन, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. परमेश्वर का महिमा पवित्र स्थान, निवास स्थान को भर दिया। இதுவரைக்கும் எத்தனையோ இடங்கள்ல நம்ம பார்த்துட்டே வந்தோம், கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. இப்போ லாஸ்டாக யாத்திராகமத்துல கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை அப்படியே நிரப்பிற்று. और अब तक हमने देखा कि परमेश्वर का महिमा यहाँ दिखा, वहाँ दिखा, लेकिन अभी परमेश्वर का महिमा उस तंबू को, उस पवित्र स्थान को भर दिया। காரணம் இங்க 33ஆம் வசனத்துல சொல்ற कारण का इधर यहाँ पर 33 वचन में कहते हैं, இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தார். मूसा ने सब काम को पूरा समाप्त किया। எல்லா வேலையும் முடித்த உடனே ஆண்டவர் பார்த்துட்டு ஓகே சொல்றார். सब काम समाप्त करते ही परमेश्वर देखकर सब सही है कहते हैं। கரெக்டா செஞ்சிட்டேன், ठीक है, तूने सही किया। நான் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற விதமாய் நான் சொன்னது போல நீ செஞ்சிட்ட. मेरे हृदय के हिसाब से तूने सब कुछ सही किया। இந்த வசனத்துல நீங்க அடிக்கடி பார்க்கலாம். तो इस वचन पे हम इस वचन में बार देख सकते हैं। நீங்க அடிக்கடி அதுல நீங்க பார்க்கலாம், அதுல கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்தான். परमेश्वर ने जिस तरह मूसा से कहा उसी तरह उसने किया करके आप 17 முறை அப்படி சொல்ற। आप वहाँ पर 17 बार देख सकते हैं। கர்த்தர் மோசேக்கு சொன்னபடியே செய்தான்। मूसा ने परमेश्वर ने जैसे किया वैसा ही किया। ஆண்டவரே அது இல்ல, இத நான் கொடுத்து கொஞ்சம் ஆலோசனை கொஞ்சம் நல்லா இருக்குமே, இப்படி பண்ணிருக்கலாமே எல்லாம் சொல்லல. ஆண்டவர் என்ன கற்பித்தாரோ அதன்படியே செய்தார்। मूसा ने कभी नहीं कहा कि परमेश्वर ये सही है वो सही है, नहीं, लेकिन परमेश्वर ने जैसे भी कहा वैसे ही मूसा ने किया। 39:42 में கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள்। जो आज्ञा यहोवा ने मूसा को दी थी उन्हीं के अनुसार इस्राएलियों ने सब काम किया। பாருங்க, மோசே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா, இப்போ மோசேயுடைய வார்த்தைக்கு ஜனங்கள் கீழ்ப்படிந்தாங்க। परमेश्वर का आज्ञा को मूसा ने माना और अभी इस्राएलियों ने मूसा का आज्ञा को मानने लगे। நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தோம்னா நம்ம பிள்ளைகள் நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க। अगर हम यहोवा का आज्ञा मानेंगे तो हमारे बच्चे भी हमारा आज्ञा मानेंगे। நாம எதிர்த்தோம்னா நம்ம பிள்ளைகள் அதோட எதிர்ப்பாங்க। अगर हम विरोध करेंगे तो हमारे बच्चे भी हमारे विरुद्ध उठेंगे। இங்கே நாம் பார்க்கிறோம், மோசே எல்லாம் முடிச்சான், ஆண்டவர் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு ஓகே அப்படின்ட்டு தம்முடைய மகிமையினால நிரப்பிட்டார்। और यहाँ पर हम देखते हैं कि मूसा ने सब कुछ समाप्त किया, परमेश्वर उसे देखकर खुश हो गए और अपने महिमा से भर दिए। தேவன் நமக்கு வேலை கொடுக்கிறார்।
परमेश्वर ने हमें से काम दिया है। நாம் எல்லா வேலையும் உண்மையா நம்ம செஞ்சோம்னா தேவ மகிமை ஒவ்வொரு வேலையிலும் காண முடியும். अगर उस काम को हम सही सलामत करें तो हमारा परमेश्वर का महिमा हम सब जगह पे देख सकते हैं। அதான் எபிரேயர் 3:5 சொல்றார். वही इब्रानियों का पुस्तक 3:5 में कहते हैं, மோசேயானவன் தேவனுடைய வீட்டில் எங்க உண்மையுள்ளவனா இருந்தான். मूसा जो है परमेश्वर के घराने में हमेशा सही था, உண்மையா இருந்தான். परमेश्वर के घर में हमेशा सही எல்லா வேலையும் தன் சொந்த வேலையை போல அவன் செய்தான். और अपना सब काम अपना खुद के काम की तरह செய்ததை பரலோகம் ஆமோதித்தது. और उसने जो भी किया वो स्वर्ग राज्य ने भी स्वीकार किया। சிலருக்கு கொடுத்தோம்னா பெருமைக்கு செய்வாங்க. और किसी को अगर हमने दिया काम तो वो बहुत घमंड के लिए நாலு பேர் நம்மள பார்க்கணும் மதிக்கணும் அப்படின்னு. क्योंकि ताकि 4 जन हमें देखे और हम हमारे மோசே அப்படிலாம் ஒண்ணு செய்யல. நாலு பேர் பார்க்கணும்னு சொல்லல. लेकिन मूसा ने ऐसे नहीं किया, 4 जन देखना है, वाहवाही नहीं करना। தேவன் கண்டால் मेरे परमेश्वर ने अगर देखा தேவன் சரின்னு சொன்னா போதும். अगर मेरे परमेश्वर ने देखा तो उसे தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற விதமாய் நான் செஞ்சா போதும். अगर मैंने परमेश्वर के हृदय के हिसाब से मैंने किया तो काफी है। நம்முடைய வேலையை அப்படிதான் இருக்கும். हमारा काम भी वैसे ही होना है। நமக்கு என்ன வேலை கொடுக்கறார்? हम परमेश्वर ने हमें क्या काम दिया है? குடும்ப காரியமா இருக்கலாம், பிள்ளைகள் வளர்ப்பா இருக்கலாம், உங்களுடைய தொழிலா இருக்கலாம், உங்களுடைய வியாபாரமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தேவன் உங்களுக்கு என்ன செய்த சொன்னாரோ அதன்படி சரியாய் செய்தால் ஆண்டவர் உங்களுடைய வேலையை பார்த்து சந்தோஷப்படுவார், ஓகே சொல்லுவார். अगर चाहे वो हमारा घराने का, परिवार का या बच्चों का काम या फिर हमारा व्यापार का काम भी हो, हम उसको सही से करें तो परमेश्वर उसे देखकर ठीक है करके कहेंगे। ஏனென்றால் நம்முடைய வேலையை கவனிக்கிறார். क्योंकि हमारे काम को वो देखते हैं। நான் கொடுக்கிற வேலையை அவன் எப்படி செய்றான்? मैंने जो काम दिया है उसे वो कैसे करता है? எந்த வேலையா இருக்கட்டும், जो भी काम होने दो। அப்ப பயபக்தியோடு ஆண்டவர் தந்திருக்கிற வேலை என்பதை உண்மையான உள்ளத்தோடு நாம் செய்வோம் என்றால் அதுல ஒரு முழு நிறைவும் சமாதானமும் சந்தோஷமும் நாம் பார்ப்போம். अगर परमेश्वर ने दिया गया काम को हम पूरी अच्छी तरीके से सही तरीके से हम उसे निभाएंगे तो परमेश्वर उसमें खुश हो जाएंगे। நாம் இதுவரைக்கும் தேவ மகிமையை நம்ம பார்த்தோம். अब तक हमने परमेश्वर का महिमा को देखा। நம்முடைய மகிமை அங்கே மோசேயின் நாட்களிலே வெளிப்பட்டது. परमेश्वर का महिमा उन दिनों में, मूसा के दिनों में वहाँ पर प्रकट हुआ। மோசேயுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். परमेश्वर ने मूसा का प्रार्थना का जवाब दिया। நம்முடைய வாழ்க்கையிலேயும் அந்த மகிமையை வெளிப்படும். हमारे जीवन में भी उस महिमा प्रकट होना है। எதற்கு அழைத்தாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும். हमें जिसने बुलाया गया उसका मकसद हमारे जीवन में परमेश्वर पूरा करेंगे। இந்த காலையிலே நாம் அறிந்தது போல इस सुबह के समय में हमने जिस तरह जाना है, தேவனுக்கு தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்பதை கர்த்தர் காண்பிக்கிறார். परमेश्वर एक न्यायी है करके हमें यहाँ पर दिखाते हैं। நான் இரக்கமுள்ளவர் மாத்திரமல்ல, நீதியுள்ள நியாயாதிபதி. न केवल वो दयालु और करुणे है, वो न्यायों का परमेश्वर है करके बताते हैं। மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையிலும் என் ஜனத்தை நான் கைவிட மாட்டேன், என் ஜனத்தின் தேவையை நான் சந்திப்பேன். और ये न केवल वही, कोई भी समस्या हो, परिस्थिति में मैं अपने बच्चों को नहीं छोड़ूंगा और मैं मेरे बच्चों का जरूरत पूरा करूंगा। கர்த்தர் நம்முடைய வேலையில் எல்லாவற்றையும் கவனிக்கிறார். हमारे सारे कामों में परमेश्वर ध्यान देते हैं। நம்மை குறித்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். हमारे बारे में सुनकर परमेश्वर खुश होना है। ஜெபம் முடித்த உடனே ஏன் ஆமென் என்று சொல்றோம்? क्यों हम प्रार्थना समाप्त करते आमेन करते हैं? ஆமென் என்றால் அப்படியே ஆகட்டும் என்றால் आमेन मतलब है वैसे ही होना है। அதே போல ஆண்டவராய் கர்த்தர் அங்கே மகிமையினாலே நிரப்பி ஆமென் சொன்னார். उसका मतलब परमेश्वर भी उसी तरह वहाँ पर अपने महिमा से भरकर आमेन करते हैं। என்னுடைய மகன் சரியாய் உண்மையாய் செய்தார். मेरा बेटा मेरा बेटी ने वो सही किया। நம்முடைய கிரியைகளை கர்த்தர் கவனிக்கிறார். हमारे क्रियाओं को परमेश्वर देखते இயேசு हैं। வரும் பொழுது நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பதிலை கர்த்தர் கொடுப்பார். जब यीशु आएंगे उसके हिसाब से हमारे क्रियाओं का जवाब वो जरूर देंगे, சிறியதாக இருக்கட்டும் பெரியதாக இருக்கட்டும். चाहे वो छोटा हो या बड़ा हो। சபைக்கு அடுத்த ஊழியம் வேலையா இருக்கட்டும், ஊழியத்துக்கு ஆண்டவருடைய வேலையா இருக்கணும், குடும்ப காரியங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதுல உண்மையை கர்த்தர் கவனிக்கிறார். उसमें चाहे वो सेवा हो या कलीसिया का सेवा हो या फिर हमारे घराने का कोई भी काम हो, तो उसमें हमें सच रहना है, वही परमेश्वर ध्यान देते हैं। பதிலை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். और उसके हिसाब से परमेश्वर हमें सही वक्त पर अच्छा जवाब देंगे। பதில் இல்லாமல் போகவே போகாது.
उसका जवाब न रहेगा, ऐसा नहीं होगा। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीर्वाद நாம் करेंगे। ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। ஆண்டவரை நோக்கி நாம் हम ஜெபிப்போம். परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। அன்பின் நேச பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். हमारे प्रिय अच्छे पिता, इस सुबह के आशीर्वाद समय के लिए இந்த धन्यवाद। வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். इस वचन को सुनने वाले हर एक बच्चों के लिए हम இந்த स्तुति வார்த்தைகள் करते हैं। வீணாகாதபடி அது 100 பலன் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். और ये वचन व्रत नहीं जाना है, वो 100 गुण बल देना है करके हम प्रार्थना करते ஆண்டவருடைய हैं। நாமம் மகிமைப்படும். परमेश्वर का नाम का महिमा அன்றைக்கு हो। மோசேயுடைய நாட்களிலே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவருடைய ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு மகிமையினால் நிரப்பினது போல இந்த நாட்களிலே எங்களுடைய ஜெபம் ஒரு மேன்மையாய் ஒரு உன்னதமாய் இருக்கட்டும். उन दिनों में मूसा का प्रार्थना सुनकर परमेश्वर ने उन्हें महिमा से भरा, उस तरह हमारा प्रार्थना भी एक महिमा लेकर आना है। இந்த கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். आपके हाथों में हम अर्पण இந்த करके வார்த்தைகளை प्रार्थना கேட்டு करते हैं। ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. इस वचनों को सुनने वाले हर एक बच्चों को आप பலவீனம் உள்ளவர்கள் யாராயிருந்தால் ஆண்டவரே அவருடைய பலவீனங்களை என் அன்பின் தகப்பன் முற்றிலுமாய் இந்த நாட்டில மாற்றி போடுங்க. जो कोई भी कमजोरी के साथ है मेरे प्रिय परमेश्वर, उनके सारे कमजोरियों को यीशु के नाम से கவலையோடு கூட யார் இருந்தால் அந்த கவலைகளை இயேசுவின் நாமத்திலே மாற்றி போடுங்க. जो भी दुखों के साथ है यीशु मसीह के नाम से वो सभी को बदल दीजिएगा। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். परमेश्वर का नाम का எல்லா மகிமை கனம் துதி உமக்கே செலுத்து. सारे महिमा आदर परमेश्वर के नाम இயேசு को दे கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं परमेश्वर पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு அதிகமாய் கர்த்தருடைய வருகை மற்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். உங்க எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के नाम से बधाई हो। இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு நீங்க அனுப்புங்க. और ये आराधना को दूसरों से शेयर कीजिएगा। ஸ்தோத்திரம். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து பண்ணுங்க. सब्सक्राइब जो नहीं किया है वो कृपा करके कीजिए। அந்த பெல் ஐகான் ஒன்னு இருக்கும், वहाँ पर एक बेल आइकॉन दिया गया அத है, பிரஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். उसे प्रेस कीजिए, बस काफी है। கர்த்தர் ஆசீர்வதிப்பார். और परमेश्वर आपको आशीर्वाद करेंगे। आमीन. आमीन।